श्रीशैलेश दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामहतरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणायनेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदीयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयः स्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मथन्मयानाम् आद्यः सनत्कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्ग्रीकुलं प्रणमामि मूर्धना भूतं चरस्य मगताब्दयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाघान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् मुन्नै विनयगल मूங்கில் குடியமுதன் பொன்னங்கடக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழிதன்றி நன்னினர்பால் செயந்தரும் கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்க வன்பாள் எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதை செனிஞ்சனே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நண்பர்களை கனிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லிந்தகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அந்தரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரம்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரை பயின்றெய்யும் ஸ்ரீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும் ராமானுஜன் எந்தன் மாநிதியே. சீவேஸ்வர சம்பிரதாயத்திலே பிரதம பர்வ நிட்டை சர்ம பர்வ நிட்டை என்று ரெண்டு உள்ளது. பிரதம பர்வ நிட்டை என்பது பகவான் திருவடியை பற்றி கொண்டு அவர் மூலமாக மோட்சத்தை அடைவது. சர்ம பர்வ நிட்டை என்பது ஆச்சாரியன் திருவடியை பற்றி கொண்டு அவர் மூலமாக மோட்சத்தை அடைவது. ஆனால் இரண்டுமே ஸ்வகத ஸ்வீகாரகமாக இருக்கப்படாது, பரகத ஸ்வீகாரமாக இருக்கணும். அப்படி என்றால் ஆச்சாரியன் நம்மை பற்றும் பற்று, ஆச்சார அபிமானம் உத்தாரகம், அதே போல பகவான் நம்மை பற்றும் பற்று. இந்த நிலையில் இருந்தால் இந்த தர்ம பரிவனிட்டை பிரதம பரிவனிட்டைன்னு சொல்லுவார். ஆனால் சர்ம பர்வ நிட்டைக்கு இருக்கக்கூடிய வைபவம் பிரதம பர்வத்துக்கு கிடையாதுன்னு சொல்லுவாரு நம்முடைய பூர்வாச்சாரியர். சாஸ்திரமும் அதுதான் கோஷிக்கிறது. அதிலே நிலை நின்றவர் சுவாமி திருவரங்கத்தமதனார். ஆச்சரியமான 108 பாசுரங்களை அனுகிரகித்தார் ராமானுஜ நூற்றாந்தாதி என்று. அதிலே நாம் 20வது பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சுவாமி ராமானுஜர் விஷயமாக பிரபந்த காயத்ரி, பிரபன்ன சாவித்ரி என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான கிரந்தம். ஒவ்வொரு பாட்டிலும் ராமானுஜா ராமானுஜா ராமானுஜங்கிற சப்தம் வந்து கொண்டே இருக்கும். இதை சொன்னாலாவது நமக்கு மோட்ச உஜ்ஜீவனம் கிடைக்கின்றதுக்காக தான் இந்த கிரந்தத்தையும் அனுகிரகித்தார். அதிலே 20வது பாசுரம் ஆரப்பொழில் தென்குருகை பிரான் நாதவனுடைய விஷயத்தை தெரிவிக்கிறார். இதற்கு முன்னாடி 8வது பாசுரம் தொடங்கி 19வது பாசுர பரியந்தம் 12 ஆழ்வாடு நிலை என்ன, அவருடைய திருவி சம்பந்தம் பெற்றவர் சுவாமி ராமானுஜர், அப்படிப்பட்டவருடைய சம்பந்தம் பெற்றவர் நான் என்று தெரிவிக்கிறார் திருவரங்க தமுதனார். இப்ப ஆழ்வார்கள் கிரமம் முடிஞ்சிருத்து. முடிஞ்ச உடனே ஆச்சாருடைய கிரமத்தை 20வது பாசுரம் தொடங்கி எடுக்கிறார். அது தென்குருகை பிரான் அமுதத் திருவாய். இந்த பாசுரத்திலே குரு பரம்பரா பிரபாவம் பூர்த்தியாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அதாவது அனுபவிச்சிருக்கோம். இவருடைய காலம் என்ன, அவருடைய காலம் என்ன, அந்தந்த காலத்துக்கு என்னென்ன நிலை ஏற்பட்டது, துவாபரிகத்திலே என்னென்ன ஆழ்வார்கள் அவதரித்தார்கள், கலியுகத்திலே என்னென்ன ஆழ்வார்கள் அவதரித்தார்கள், அந்த ஆழ்வாருடைய காலத்துடைய நிர்ணயம் என்ன, இதெல்லாம் அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு இதிலே
அந்த நாதமுடைய சீரை நெஞ்சால் வாரி பருகும் தெரிவிக்கிறார். இந்த இடத்துல 5 மகனியர்களை எடுத்துள்ளார். ஆரப்பொழில் தென்கொருகை பிரான் நம்மாழ்வார், அவருடைய அமுத திருவாய், அந்த அமுத திருவாய் என்று சொல்லக்கூடிய திருவாய்மொழி, அந்த ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோர், அந்த ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோர், ஈரத்தமிழ் என்று திருவாய்மொழிக்கு பேர். அந்த இசையுணர்ந்தோர் யார் என்றால் மதுர கவிகளும் சுவாமி திருவங்கையாழ்வாரும் இசையினந்தோர். அந்த இசையினந்தோர்கட்கு இனியவர், அந்த இசையினந்தோர்கட்கு இனியவர் யாரு? பராங்குச நம்பி. மதுர கவியாழ்வாருடைய வம்ச பாரம்பரியத்திலே இருக்கக்கூடிய பராங்குச நம்பி. அப்படிப்பட்ட பராங்குச நம்பி ஈரத்தமிழ் இசையினந்தோர்க்கு இனியவர், இனியவர் தம் சீரை பயின்றியம். அந்த இனியவரான பராங்குச நம்பியுடைய சீரை, அவருடைய பெருமையை, அவருக்கு இவர் பண்ணின உபகாரத்துக்கு சைனென்று மறக்காமல் எப்பொழுதும் அவரையே சிந்தித்துக் கொண்டு அவரையே தியானம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கே, அதான் சீலை பயின்றுயம். அப்படிப்பட்ட சீலை பயின்றுயம் சீலங்கள் நாதமுனி யார் பண்றார்? நாதமுனி பண்றார். அந்த நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும். நெஞ்சால், அப்ப அந்த நாதமுனியை பருகிறார் யாரு? சுவாமி ராமானுஜர். அது என்ன சுவாமி, திரவ பதார்த்தமான பதார்த்தம்னா அதுல லிக்விடா இருக்குமான்னு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கடின பதார்த்தம் தானே. நாதமுனி என்பது ஒரு மனுஷ ரூபி. அப்படி இருக்க செய்த வருகும் அப்படின்னா இந்த வியாக்கியானத்துல பார்க்கணும். எப்படி சீலங்கள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும். அப்படி பருகின அந்த ராமானுஜர் எந்தன் மாநிதியே, எனக்கு நிதி கிடைத்தாற் போலே, புதையல் கிடைத்தாற் போலே அந்த ராமானுஜர் எனக்கு கிடைத்திருக்கிறார்னு தெரிவிக்கிறார் சுவாமி திருவரங்கத்மனார். ஆச்சரியமான பாசம். அதிலே மணவாளமாவுடைய அவதாரிகை என்ன, மணவாளமாவுடைய பதவரை என்ன, ரெண்டுமே அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு பிரிலோகஞ்சியுடைய வியாக்கியானம், அந்த வியாக்கியானத்திலே ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அது வரைக்கும் அனுபவிச்சுக்கோம். அமுத திருவாய் ஈரத்தமிழ், இதைத்தான் நம்ம பார்க்கணும். ஆரப்பொழில் தென்குருகை பிரான் என்ன அர்த்தம்? சந்தன சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருக்குறுகூர் நிறைய பார்த்திருக்கோம். சந்தன சோலைகள் இன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு நிறைய இருந்திருக்கு. அது என்னவா இருந்திருக்கு சுவாமி? ஸ்ரீராமாயணத்துல அந்த விஷயத்தை எடுத்திருக்காரு, கம்பரே அந்த விஷயத்தை சொல்றாருன்னு பார்த்தோம். அதனால சந்தன சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய தென்குருகை பிரான், பிரான்னா உபகாரம். என்ன உபகாரம் பண்ணாருன்னா நாதமணிகளுக்கு கொடுத்தாருன்னா அது பெரிய உபகாரம். அப்ப ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுத திருவாய், அமுத திருவாய் ஈரத்தமிழ். ஏன் சுவாமி ஈரத்தமிழ்னா, இந்த ஈரம் இல்லைன்னா ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதிக தெய்வத்தால் நம்ம கொதிச்சுட்டு இருக்கோம். என்னைக்குமே உன் நெருப்பு நன்னா எரியறது, எரிய வச்சு அதை தகிக்கணும்னா, அதை குறைக்கணும்னா என்ன பண்றது? ஜலத்தை விடணும், இல்ல ஈரத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதே போல இப்ப நம்ம கொதிச்சுட்டு இருக்கோம். என்னமா கொதிக்கிறோம்னா ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வகம் தெரியுது. இதுனா அதாவது எப்படின்னா இயற்கையாக வரக்கூடிய தொல்லைகள், பகவானாக கொடுக்கக்கூடிய தொல்லைகள், நாம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தொல்லைகள். இந்த இடத்துல 3 சொன்ன இன்னும் இயற்கையாக வரக்கூடிய தொல்லைகள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே அலையா வந்து அடிச்சுட்டு போயிட்டணும், எத்தனை பேர் போயிட்டு வரணும், இதெல்லாம் இயற்கையான தொல்லைகள். பகவான ஒரு தொல்லைகள் கொடுப்பாரா சுவாமின்னா கர்மாதீனமாக, கர்மாதீனமாக. அப்ப அது உடலைகள் நாம உருவாக்கி கொள்வோம்னா நிறையவே பண்றோம். அதுதான் நிறைய பண்றோம். கர்மாக்கெல்லாம் நாம தானே சம்பாதிக்கிறோம், ஆனா அதை போக்குவரத்துக்குண்டான வழி பகவான் தான். அப்படி இருக்கச்சே இயற்கை என்ன, பகவான் என்ன, மேற்கொண்டு நாம் என்ன, இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுவோம்? சம்சாரத்துல கொதிச்சு போயிருக்கோம். அந்த கொதிப்பை தீரணுமோனோ, அந்த கொதிப்பை தீர்வதற்கு என்ன செய்யலாம்னா, அப்ப அதுக்கு ஏதோ ஒரு ஜலம் விடணுமோனோ, அந்த ஜலம் தான் இது ஈரத்தமிழ் என்று சொல்லக்கூடிய திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின், அப்படிப்பட்ட ஈரத்தமிழ். சரி சுவாமி, திருவாய்மொழின்னு சப்தம் இருக்கையா, ஏன் வாய்மொழின்னு சப்தம்? வாய்தான் சொல்லுமான்னு. இந்த திருவாய்மைங்கிற பேரை நம்மாழ்வார் கொடுக்கல, நம்மாழ்வார் கொடுத்த பேரை வந்து அதுக்கு இருந்தமிழ் நூல்னு பேர். அப்படி இருக்கச்சுது ஏன் சுவாமி வாய்மொழி அப்படின்னு சொல்றாரு? இந்த ஆழ்வார் திருநர் சுவாமி ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி
சினிமா நிறைய விஷயத்த எடுத்திருக்காரு. அப்படியே அப்பப்ப அப்படியே சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பூர்ணமா சொல்றது இல்லை. சொல்லியாச்சுன்னா இன்னும் நிறைய நாடியாக்கும். அதுதான் அமுத விருந்துன்னு ஒரு வியாக்கியானம் அவர் பண்ணியிருக்கார். அவ்வளவுதான் எடுக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, இவனிராப்பகல் வாய்வெறியை தனகுவலைவன் கண்ணநீர் கொண்டான் வண்டு திவலம் தன்னந்துழாய் குடீர் என தவள வண்ண தகவலேன்னு ஆழ்வார் பாசுரம். ராத்திரி முழுக்க என் பெண்ணு வாய் வெறிவி கொண்டே இருந்த அந்த தாய்ப்பாசுரம். அந்த தாய்ப்பாசுரத்துல வாய் வெறிவிண்டே இருக்கா, விடாம பேசிட்டே இருந்தான்னு அர்த்தம். விடாம பேசின என்ன சுவாமி பேசினார்னா, நம்பில்ல விசாரிக்கிறார். ஒண்ணுமில்ல, ஆழ்வார் நெஞ்சுக்குள்ள நினைத்து பேசுவது கிடையாது, பாட்டாலே பாடியது. ஏன்னா இந்த பாட்டு அவர் நினைச்சு பாடினது கிடையாது. அதனாலதான் நினைச்சு பாடாதபடியால் தான் திருவாய், அமுத திருவாய், அமுத திருவாய் ஈரத்தமிழ் இருக்கு. திருவாய்மொழி என்று சொல்றமே சுவாமி, இது என்ன சுவாமி திருவாய்மொழின்னு சொல்றாரு? எதுக்கு? வாய் பாடுமா நெஞ்சு பாடுமா? நெஞ்சு நினைச்சாத்தானே வாய் பாடுவோம். அதத்தான் நம்முடைய முதல் பாசுரத்திலே ராமானுஜன் விட்டிருந்தாங்க, நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை தான் தெரிவிக்கிறார் அமுதனாரும். நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை தான் தெரிவிக்கிறார். அதே போல சுவாமி நம்மாழ்வாரம் துயரறு சுடரடி தொழுதியடி என் மனநேன்னு தெரிவிக்கிறார். அப்படி எல்லாம் மனசுக்கும் நெஞ்சுக்கும் தான் சொல்றாரு தவிர மனசு நெஞ்சு ரெண்டு ஒண்ணுதான். அப்படி இருக்க இத வாயு மொழின்னு சொல்ல வேண்டாம், என்ன நெஞ்சு மொழின்னு சொல்லிக்கலாம். புரியறதுக்காக இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு நன்னா படிச்சார், ராமன் நன்னா படிச்சார், கண்ணன் நன்னா படிச்சார் அப்படின்னா, கண்ணன் நன்னா படிச்சார்னா கண்ணனுடைய 2 கண்கள் நன்னா படிச்சே சுவாமி அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டார். கண்ணன் படிச்சார்னு சொன்னாலே அவரோட கண் கொண்டுதான் படிச்சிருக்கான்னு அர்த்தமே தவிர அது 2 கண் தான் படிச்சு உண்மைதான் அது. ஆனா அந்த மாதிரி சொல்றது கிடையாது. அதே போல வாயுமொழி வாயுமொழி எதுக்கு சுவாமி சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. வாயாலைய பாட போறான்னா வாயால பண்ணாலும் இதுல ஏன் வாய்மொழி சொன்னா, நெஞ்சு நினைக்கிறதே கிடையாது ஆழ்வார் நெஞ்சு. ஆழ்வார் நெஞ்சு நினைக்காம வாயால் நினைச்சதே கிடையாது. முதல்ல நெட்ல பாருங்க, மனசு நினைக்கணும். அடி இப்ப உங்களுக்கு எல்லாம் காட்சம் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு புத்தகத்தை பார்த்துட்டு வந்தா சொல்ல முடியும். எந்த காலக்ஷேப அதிகாரியா இருந்தாலும் ஓரளவுக்கு புத்தகத்தை பார்க்காம சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். அடி எனக்கு தெரியாது, அதையும் சொல்லிடுறேன். அப்ப புத்தகத்தை பார்க்கணும். புத்தகத்தை பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லலாம்னு மனசுல ஒரு ஒரு நிலை இருக்கும். அந்த நிலை வைத்துக் கொண்டு அதன் பிறகுதான் அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கிலிருந்து வெளில வருமானம். இப்ப அப்படியே பேசுறதுனால என்ன பேசுறேன்னு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி யோசிச்சுட்டு அந்த யோசனைக்கு தகுந்தாற் போலதான் அதனுடைய சப்தங்கள் வெளில வரப்போறது. மனசும் வாயும் ஒத்து போகணும். ஒத்து போகலன்னதான் அது வம்பே வருது. என்னைக்குமே மகான்னு சொல்றா, மகான்னு சொல்றா, உத்தமன்னு சொல்றா. இதெல்லாம் என்ன நினைக்கிறாளோ அது பேசணும், என்ன பேசுறாளோ அது செய்கல இருக்கணும். அவளுக்குதான் உத்தமன்னு பேரு, அவளுக்குதான் என்ன மகான்னு பேரு. அதே போல இப்ப உள்ளுக்குள்ள என்ன நடிச்சுட்டு அது பேசணுமோ, அந்த நினைச்சு பேசினாலே அது நினைச்சு பேசுறது செல்வமே. நினைச்சு நிறைய பேர் பேசிட்டு இருக்கா, அதெல்லாம் சரின்னு சொல்ல முடியுமா? அப்ப அவளை மகான்னு சொல்ல முடியுமான்னா, நினைச்சு பேசுறது நினைவு சாஸ்திர சம்மதமா இருக்கணும். இப்ப ராவணன் நினைக்கிறான், அப்ப அவங்க கூட மகாத்மான்னு சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. அது என்னமா சுவாமி ராவணன் என்ன நினைச்சானோ அதைத்தான் சொல்றான், அதைத்தான் செய்கையில காட்டினான். அப்ப அவனை மகான்னு சொல்லலாமான்னா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா சாஸ்திர சம்மதம் இல்லையே. சொல்லக்கூடிய சொற்களோ, நினைக்கக்கூடிய நினைவோ, செய்யக்கூடிய செய்கையோ மூன்றுமே சாஸ்திர சம்மதமா இருக்கணும். சாஸ்திரம் ஒத்துக்கொண்டதா இருக்கணும். சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளாமல் என்னுடைய விருப்பப்படி ஏதோ நினைச்சேன், அந்த நினைச்சதை செய்தேன், செய்ததை நான் சொன்னேன், இது மாத்தின்னு சொல்லலாம். செய்ததை சொன்னேன்னா சொன்னத்தை தான் சில பேர்லாம் சொல்றா பாருங்க, அரசியல்வாதினா சொன்னத்தை தான் செய்தேன், செய்தத்தை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றா பாருங்க. எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா இதுக்கு எல்லாத்தையும் காரணம் என்னன்னா மனசுதான். அந்த மனசு காரணம் இல்லையா? அப்ப அந்த மனசு நினைச்சு சொல்லப்பட்ட பாசனமானா கிடையாது. பழையத்தனே 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கேன், இப்படி பேசலாம் இப்படி பேசலாம்னு ஒரு நினைவு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி முடிவு பண்ணி இப்ப சொல்லப்பட்டதுன்னா நெஞ்சுக்கு நினைச்சதான் வாயால பேசணும். இப்ப ஆழ்வார் சொல்றது என்னன்னா, வாய் தன் இச்சையாக பகவானை பாடிட்டுன்னு தெரிவிக்கிறார்கள்.
வாய் தன் இச்சையாக பகவான பாடித்துன்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா இங்க சுவாமி அந்த மாதிரி உண்டா சுவாமியா இருக்குமான்னா உண்டு. ஏன் சுவாமின்னா நான் பாடின பாட்டை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஆழ்வார் சொல்றார், நான் பாடின ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். பகவான் என்னுடைய நெஞ்சுக்குள்ள இருந்தான். ஆனா என் நெஞ்சுக்குள் இருந்தான்னு நினைச்சு பாடவே இல்லை. என்ன புரிஞ்சுக்கணும், ஆழ்வார் சொல்லக்கூடிய நிலை என்னன்னா, பகவான் என்னுடைய நெஞ்சுக்குள்ள இருக்கார், அதனால நான் பாசனம் பாடுறேன் இல்ல. இவர் பாடினார், ஏதோ வாய்வார்த்தையா பாடினார். பாடினதுக்கு அப்புறம் நினைச்சு பார்க்கிறார். நினைச்ச உடனே ஓ பகவான் உள்ளுக்குள்ள இருக்காரு அப்படின்னு தெரியணும். அப்ப நினைவு இல்லாம பாடி இருக்காருனோ, வாய் வார்த்தையா பாடினார். எங்க சுவாமி இந்த மாதிரி பாடுவாரான்னா, என் நாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன், என் நாவினில் வந்து புகுந்து நல்லின் கவி. ஆழ்வார் பாட்டு இருக்கு இல்லையா, என் நாவினில் வந்து புகுந்து நல்லின் கவி, என் நாவினின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் தெரிகிறாரியா. என் வாய் முதலப்பன், என்னுடைய வாய்க்குள்ள அவன் தான் உட்கார்ந்துட்டு ஒவ்வொன்றும் பேசிட்டு இருக்காது இல்லையா. அப்ப ஆழ்வாரை பாடுவித்தது இதுன்னா பகவான் தான். இது சாமானியமா சம்பிரதாயத்துல என்ன சொல்றான்னா, ஒவ்வொருத்தரும் முக்கோட்டைன்னு சொல்லுவா. நம்மாழ்வாரை பாடுவித்த முக்கோட்டை திருத்தொலைவில்லி மங்கலம், திருவங்கை ஆழ்வாரை பாடுவித்த முக்கோட்டை திருக்கண்ணவரம் சொல்லுவார். இது நம்ம சம்பிரதாயத்தை சொல்லுவார். அப்ப நம்மாழ்வார் பாடுறான்னா என்ன, சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாய் என்றடைந்தவன் குருகூர சடகோபன் ஆழ்வார் பாசுரம். அப்ப தொலைவில்லி தான் அவளுக்கு என்னன்னா, அவளுக்கு குலதெய்வமே அந்த பெருமாள் தான். அரவிந்தலோசன ரெட்ட திருப்பதின்னு சொல்றா இல்லையா, அந்த அரவிந்தலோசன பெருமாள் தானே. அதே போல திருவங்கை ஆழ்வாருக்குன்னு உற்றதும் உன் அடியார் கடமை மற்றுமோர் தெய்வம் உள்ளது என்று இருப்பாரோடு உற்றிலேன், உற்றதும் உன் அடியார் கடமை மற்றெல்லாம் பேசினும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று கண்ணபுரத்துறை அம்மான்னு மேல பாசனம். அப்படி இருக்க செய்து அப்ப திருக்கண்ணபுரம் தான் முக்கோட்டை. திருவங்கையாழ்வாரை பாடுவித்த முக்கோட்டை திருக்கண்ணபுரம் சோரி பெருமாள். நம்மாழ்வாரை பாடுவித்த முக்கோட்டை திருத்தொல்லிவல்ல மகங்கம் அந்த பெருமாள், ரெட்ட திருப்பதி பெருமாள் தெரிவிக்கிறாள் இல்லையா. எதுக்கு சொல்லுவதுன்னா, அப்ப பகவான் ஆழ்வார் வாய்க்குள்ள உட்கார்ந்து கொண்டு தன்னை தானே பாடுவித்துக் கொண்ட யானாய் தன்னை தான் பாடி தென்னா வெண்ணம் என்னம்மான் திருமாலிருஞ்சோலையானு மேல பாசனம். யானாய் தன்னைத்தான் பாடின்னு தெரிவிக்கிறாள் இல்லையா. அப்ப தன்னை தானே பாடுவித்துக் கொண்டான். அப்படின்னா அவர் ஒண்ணு நெஞ்சுக்குள்ள போகணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இவர் சடகோபன திருவாக்கிலே அவர் உட்கார்ந்துட்டார். அப்ப என்ன வாயே பாடிட்டே தவிர நெஞ்சுடைய சகாயம் இல்லாமல் வாய் பாடித்து, நெஞ்சின் சகாயம் இல்லாமல் வாய் பாடித்து. அப்ப வாயே பாடுவான்னா என் நாவினில் வந்து புகுந்து நல்லின் கவி. பார்த்தோமோ, நாவினில் நவிந்து இன்பம் எய்தினேன். மதுர கவியாக தெரிவிக்கிறாரு, நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன். என்ன சுவாமி சகாயம் எல்லாம் பாடணும்னா வெறும் வாயாரே பாடினேன், இப்ப நாவினால் நவித்து இன்பம் எய்தினா இந்த இடத்துல விசாரிக்கிறார். நம்பிள்ளையாகட்டும், நஞ்சியராகட்டும், பிரியவாச்சான் நிலையாகட்டும், சுவாமி நாவினாலே சில பேர் சொல்லுவா, குழந்தைய பார்த்து என் குழந்தை 2 கண்ணாரம் ராத்திரி முழுக்க படிச்சுட்டு இருந்துருவான், 2 கண்ணாரம் ராத்திரி முழுக்க படிச்சுட்டு இருந்தேன். படிக்கணும்னா கண்ணால தான் படிக்கணும். என்ன அதே போல நாவினால் நவிற்றின்பன, நவீனம் சொன்னாலே பேசணும்னாலே நாக்குதான், அந்த நாக்கெல்லாம் பண்ண முடியாது. அப்ப இன்னார் பேசினான்னு சொன்னாலே நாக்கால பேசினான் தான் அர்த்தமே தவிர, என் நாவினால் நவித்து இன்ப வேதனைன்னா என்ன சுவாமினா நாக்கால தான் பண்ண முடியாது. அப்படி சொல்ல காரணம்னா மனசகாயம் இல்லைன்னு அர்த்தம். மனதுடைய சகாயம் இன்றைக்கு நாவினால் நவிற்றினான்னு சொன்னார். இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சுவாமி. இது மதுர கவியாக பாசனம். நம்மாழ்வார் பாசனமே இருக்கான்னா, திருமாலிருஞ்சோல மலை என்றே என்ன திருமால் என் நெஞ்சிடறைய புகுந்தான் 10ஆம் தெரிவிக்கிறார். திருமாலிருஞ்சோல மலை என்றேன் என்ன திருமால் என்ன நெஞ்சில நினைச்சு திருமாலிருஞ்சோலை மலைன்னு சொல்ல. அப்ப வாயிலிருந்து திருமாலிருஞ்சோலைன்னு சொன்னேன். திருமால் என் நெஞ்சினையில புகுந்தான். இதுக்கு நம்பில ஆசையமா தெரிவிப்பார். ஒருத்தர் என்ன பண்றார், அவருக்கு 3 பொண்ணு. ஒரு பொண்ணு திருமாலிருஞ்சோலை கொடுத்திருக்கார் கல்யாணம் பண்ணி, இன்னொரு பொண்ணு இங்க கொல்லிமலையில கொடுத்திருக்காரு, இன்னொரு பொண்ணு பரங்கி மலையில கொடுத்திருக்காரு. எங்க கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்னும் ஒரு பொண்ணு கொடுத்திருக்காருனோ. அதனால அந்த திருமாலிருஞ்சோல மலைங்கிற விதேசத்துல இந்த பெருமாள் இருக்கார். அந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னங்கிற அபிப்பிராயத்துல சொல்லல, என் பொண்ணங்க கொடுத்திருக்கேன், அதுக்கு எங்க திருமாலிருஞ்சோலைன்னு சொன்னேன். உடனே பெருமாள் ஒரு மனசுக்குள்ள பாத்துட்டான். அப்ப வாய் வார்த்தையா சொன்னதுதான்.
நெஞ்சில பட்டு சொல்லல. அதே அதனால திருமாலிருஞ்சோலமலை என்றேன் என்ன, இந்த சப்தம் தான் முக்கியம். என்றேன் என்னன்னு சொல்றா இல்லையா, என்றேன் என்னன்றதுக்கு அர்த்தம் தெரிவிக்கிறார். நம்பியில் எழுந்திருக்கிறேன்னா வாய் வார்த்தையா சொன்னேன். அப்பனா மன சக்காயம் இல்லா சொன்னோம் இல்லையா, அது உடனே பெருமாள் என்னுடைய மனசுக்குள்ள பூந்த நடணும். அதே போல ஆழ்வார் இன்னும் சொன்னார், வாய் வார்த்தையா சொன்னார். வாய் வார்த்தையை சொல்ல முடியுமான்னா பிறந்த மண்ணுடைய வாசனை என்ன, பகவத் அனுகிரகத்துக்கு வாசனை. அதனால வாசனையாலே பாடினார், நஞ்சால் நினைத்து பாடினார் அல்லர் ஆழ்வார். நஞ்சா நினைத்து பாடினார் அல்லர். என்ன இந்த நிலை இதுக்குன்னா ஆழ்வார் சொல்லிட்டார். ஆழ்வார் வாக்குல பகவான் உட்கார்ந்துட்டு என்ன பாடும் பாடும் அவ்வளவுதான் நினைச்சது இல்ல. இவன் நினைச்சு பாடணும் ஒண்ணும் கிடையாது. அதனால ஆக இத்தனை வைபவம் எதுக்குன்னா திருவாய்மொழி. அதனாலதான் வாய்மொழின்றான். வாய்மொழி ஏன் என்ன சுவாமி வாய்மொழின்னு சொல்லணும், எதுக்காக சொல்லணும்னா நெஞ்சில நினைக்கிறிய வாயால தானே பேசியிருக்கா. சரி வாயால தானே பேசணுமே, என்ன வாயால தான் பேசணும். ஆனா நெஞ்சு சகாயம் பண்ணி பேசுறதுதான் சாமாயமா நடக்கும். இங்க நெஞ்சுடைய சகாயம் இல்லாம பேசினபடியால வாய்மொழி. அது என்ன தெரியணுமோ, அதனால வாய்மொழின்னு தெரியுங்களா. அப்ப அப்படிப்பட்ட வாய்மொழி அப்படின்னு என்ன அர்த்தம், ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுத திருவா ஈரத்தமிழ். அப்படிப்பட்ட அந்த வாய்மொழி ஈரத்தமிழ்னார். ஈரத்தமிழ் இது என்னன்னா சாமானிய தமிழ், ஈரத்தமிழ். தமிழ்னாலே ஒரு பெருமை தான், எந்த சந்தேகம் கிடையாது. தமிழுக்குண்டான பெருமையை எத்தனை ஆகஸ்தியமும் அனாதியும் தெரிவிப்பார். திராவிட தேசத்துக்கு, திராவிட பாஷைக்கு, திராவிட அந்த பாஷைக்கு இருக்கக்கூடிய வைபவம் இருக்கே மற்ற சம்ஸ்கிருதத்துக்கு கூட கிடையாதுன்னு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். யாருன்னா கோச்சினாலும் பரவாயில்ல. ஏன்னா இதுக்கு நிறைய ஆச்சாரிய தேக்கார் நிறைய நிரூபணம் பண்ணியிருக்கார். சும்மா வெறுமனே சொல்ல இந்த வார்த்தையை அவர் நிறைய நிரூபிச்சே இருக்கார் ஆச்சாரிய தேக்காரர். எதுக்கு சொல்ல வந்தேன்னா சரி இருக்கட்டும். இருந்தாலும் இது தமிழ் தமிழ்னு சொன்னா அது பெருமைதான் சுவாமி. ஈரத்தமிழ்னா என்ன, ஈரத்தமிழ்னா இந்த தமிழ் என்கிற சப்தத்தை காட்ட இன்னும் ஏற்றம் படுத்துனார். அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, ஈரத்தமிழ்னா மற்ற பிரபந்தங்களோடு வாசி சொல்கிறதுன்னு தெரிவிக்கிறார். மற்ற பிரபந்தங்களோடு வாசி சொல்றதுன்னா என்ன அர்த்தம்னா, மற்ற நிறைய தமிழா இருக்க சுவாமி, குறுந்தொகை, 14 கணக்கு, அதுக்கு மேல பரிபாடல், 8 தொகை, என்னென்னோ இருக்கு. சாதி இரண்டுடைய வேறில்லை சாட்டுங்கார் நீதி வடுவா நெறிமுறையின் மேதி நீர் இட்டார் பெரியோர் இடாதார் இழுகுலத்தோர் பட்டாங்கர் உள்ளபடின்னு எத்தனையோ நன்னூல்கள்லாம் உண்டு. அந்த நன்னூல் என்னென்ன இருக்கு இல்லையா, அதெல்லாம் தமிழ் தானே. அந்த தமிழ் இந்த ஆழ்வார் பாசுரமும் தமிழ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப ரெண்டு சமமாயிடுறது. இப்ப ஆழ்வார் சாபதனம் நன்னூல் ஆகட்டும், குறுந்தொகையாகட்டும், 14 கணக்காகட்டும், பரிபாடல் ஆகட்டும், 8 தொகையாகட்டும், இன்னும் எத்தனையோ எத்தனையோ இருக்கு. அது அத்தனையும் ஆழ்வார் பாடணும், அந்த பாடலும் ஸ்மரணம் சொல்லியாச்சுன்னா அது அல்ல. வித்தியாசம் தெரியணுமோனோ சுவாமி. அந்த நன்னூல் வேறு, பரிபாடல் வேறு, குறுந்தொகை வேறு, 11 கணக்கு வேறு. வித்தியாசம் என்ன பண்றது, ஈரத்தமிழ். அது தமிழ், இது ஈரத்தமிழ். அதாவது ஈரத்தமிழ்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஈரத்தமிழ்னா ஆழ்வாவுடைய பக்தி அன்பு அவ என்கிற நிலை வீரத்தில் தொய்த்து 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 எடுக்கப்பட்ட தமிழ். அப்ப காதலாலே வளர்ந்த தமிழ், அன்பாலே வளர்ந்த தமிழ். அப்படிப்பட்ட ஈரத்தமிழ் தெரியும். சாமான்யமா இந்த தமிழுக்குண்டான வரலாற்றை பார்த்தாலே கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கும். ஒண்ணுமில்லை, முச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு புரியத்துக்காக மறுபடியும் சொல்றேன். முச்சங்கம், இடைச்சங்க, கடைச்சங்கம் இருக்கு இல்லையா, இதுல இடைச்சங்க முதலிய காலத்துல எழுதிய புஸ்தகம்னா நமக்கு எதுவுமே கிடைக்கல. நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப பரிபாடல், குறுந்தொகை, 11 கணக்கு, இதெல்லாம் 8 தொகை, இதெல்லாம் இருக்கா சுவாமின்னா அது இருக்கு. ஆனா அதெல்லாம் கடைச்சங்கத்துல எழுதப்பட்டது. ஆனா இந்த தொல்காப்பியம் இருக்கு இல்லையா, தொல்காப்பியம் அநேகமா எல்லாரும் எடுத்துப்பா. தொல்காப்பியம் மிகவும் பழையது, மிகவும் பழையதுன்னு சொல்லுவா. அதுக்கு தொல்காப்பியம் இலக்கண புஸ்தகம், இலக்கியம் இல்லை. இலக்கியம் இருந்தா தான் இலக்கணமே வரும். சுவாமி கிராமர் இருக்கு, ஆனா அந்த மொழியே இல்லை அப்படின்னு சொன்னாச்சுன்னா பிரயோஜனமே இல்லையா. அதே போல இலக்கியம் இருந்தா தான் இலக்கணமே வரும். அப்ப இலக்கியமே இல்லையே. ஏன்னா இலக்கியம் எங்க இருக்கு, இல்லையே. எப்ப இலக்கியம் இல்லையோ, ஏன்னா முற்சங்கத்திலே முற்சங்கம், இடைச்சங்கம் 2 காலத்துல எழுதப்பட்ட நூல்கள் நம்ம கிடைக்கவே இல்லை. கடைச்சங்கத்துல எழுதப்பட்ட நூல்கள் தான் நம்ம கிடைச்சிருக்கே தவிர
முச்சங்கம் இடைச்சங்கம் கிடைக்கவில்லை. ஏன்னா தொல்காப்பியம் கிடைக்கிறது சுவாமினா, தொல்காப்பியம் பழமையானது பழமையானது அப்படின்றாலே என்ன வாஸ்தவம், பழமையானதுதான். ஆனா அது இலக்கணம், அது இலக்கணம் மட்டும் இல்ல, இலக்கண ரீதியிலே பழமையானதுன்னு சொல்லிக்கலாம் தவிர இலக்கியத்தில் பழமையானதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தொல்காப்பியம் என்பது ஆதி காவியம்தான். ஆனா அதுக்கு நிறைய சொல்லாற்றல் இருந்தாலும் அது இலக்கணத்துல இருக்கிறபடியா சொல்லுது. அப்ப இலக்கியத்துக்கு முன்னாடி இலக்கணம் வருமானம் வராது. சரி, இப்ப முச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் இல்லையா? அப்ப முச்சங்கத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் நமக்கு எதுவுமே கிடைக்கல. அதே போல இடைச்சங்கத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் நமக்கு இன்னைக்கு நம்ம கிடைச்சது அத்தனையுமே கடைச்சங்கத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகம் தான். சாமி, முச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சொல்றேன், இதெல்லாம் எங்க நடந்தது? மதுரை மாநகரம். இதெல்லாமே பாண்டிய மன்னனுடைய அரண்மனையில பாண்டிய மன்னனுடைய காலத்துலதான் நல்லா நடந்தது. எல்லா சங்கங்களும் மூன்று சங்கங்கள், முற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம், மூன்று சங்கங்களும் பாண்டிய தேசத்துல தான். அப்படின்னா மதுரை மாநகர் தான். மதுரைன்னு சொன்னாலே தமிழுக்கு பெரிய பெருமை தான் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே சரி சுவாமி, கொஞ்சம் காலம் என்ன, முற்சங்கத்துடைய காலம் என்ன, இடைச்சங்கத்தின் காலம் என்ன, கடைச்சங்கத்தின் காலம் என்ன? முற்சங்கத்தின் காலம்னு பார்த்தாச்சுன்னா கிமு 900 ஆண்டுக்கு முன்னாடி இருப்பது முற்சங்கம். கிமு 900 ஆண்டு அப்பன்னா என்ன எடுத்துக்கணும் நம்ம? கிட்டத்தட்ட இன்றைய தினத்திலிருந்து 11,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை முற்சங்கம்னு பேரு. 11,000 வருஷங்கள். ஏன்னா கிமுன்னு வந்தாச்சுன்னா அவர் யாரோ பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு இல்லையா, அது 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அப்ப 2000 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த 2000 தேய்ச்சாச்சுன்னா 900 வருஷம் கிமு கூட 2000 சேர்த்துன்னா 11,000. அப்ப 11,000 வருஷத்துக்கு முன்னாடி முற்சங்கம். முற்சங்கம் அப்ப அதுதான் எழுதப்பட்டது. அது எதுவுமே நம்ம கிடைக்கல, எதுவுமே நம்ம கிடைக்கவே இல்லை. எல்லாமே பாண்டியவனுடைய காலத்துல நடந்துதான். ஆனா இந்த சங்கம் என்பது இரண்டாவது அடுத்த சங்கம் இடைச்சங்கம். இடைச்சங்கம் என்பது கிமு 5450 இருந்து 1750 வரைக்கும். தினசம் குறைக்கிறேன்னா கிமுன்னா குறையும். 5450ன்னா இதோட கொஞ்சம் சேர்த்துங்க, 2000 சேர்த்துங்க. சேர்த்தல்னா என்ன ஆகுது? 7450 இருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னிலிருந்து 7450 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து கிட்டத்தட்ட 3750 வருஷம் வரைக்கும் இது இடைச்சங்கம். அதுக்கப்புறம் 3750 இருந்து, அதாவது முன்னாடி காலம் சொல்லிட்டு இருக்கேன், பின்னாடி இல்ல கணிக்க சொல்றது. இதெல்லாம் இன்னிலிருந்து 3750 காலத்துல இருந்து கிட்டத்தட்ட 100 வருஷங்கள், கிபி 100வது வருஷம் வரைக்கும் என்னது? கடைச்சங்கம்னு பேரு. ஆழ்வாருடைய பாடல்கள், ஆழ்வாருடைய அவதாரங்கள்லாம் இடைச்சங்கத்துலதான் அவதாரங்கள். கொஞ்சம் நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஞாபகத்துக்கு மறுபடியும் சொல்றேன். இடைச்சங்கத்துல ஆழ்வாருடைய அவதாரம். அப்ப நம்மாழ்வாருடைய அவதார காலம் இடைச்சங்கம். அப்ப இடைச்சங்க காலத்தில் இருக்கிறபடியாலே இந்த பாருங்க, அப்படி இருக்க சாமான்யமா கிட்டத்தட்ட இந்த முற்சங்கம் இருக்கு இல்லையா, முற்சங்கத்துக்கும் இடைச்சங்கத்துக்கும் மத்தியம காலத்துலதான் மகாபாரத யுத்தம் நடந்துன்னு சொல்றா. முற்சங்கத்துக்கும் இடைச்சங்கம் ஏன்னா அந்த மகாபாரத யுத்த காலத்துல பாண்டவர்களுக்கு பாண்டிய மன்னவர்கள் உதவி புரிஞ்சாலும் இருக்கு. பாண்டிய மன்னவர்கள் நிறைய உதவி செஞ்சிருக்கான்னு இருக்கு. அப்ப பாண்டிய மன்னர் இருந்திருக்கான்னா கிட்டத்தட்ட கௌரவர்களாகட்டும் பாண்டவர்களாகட்டும் அந்த காலத்துல இருந்திருக்கணும். அப்ப இங்க இருந்திருக்கு. அது அநேகம் அது இடைச்சங்க காலத்துல தான் ஏற்பட்டிருக்கு இருக்கு இல்லையா. இதை அநேகமா எல்லாருமே ஒத்துக்கிறா. இதை ஆங்கிலேயருக்கு அங்கிருந்து வந்தாலும் அவளும் இதெல்லாம் ஒத்துக்கிறா. ஆனா இரண்டாவது நம்மாழ்வார்காரன் என்ன சொல்ல, இன்னைக்கு இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கலிபறந்து 42ஆம் நாள், இன்னைக்கு கலிபறந்து 5125 வருஷங்கள் ஆகுது. அப்ப ஆழ்வாருடைய அவதார தினம் எப்ப கொடுத்ததுன்னா இந்த கலிகாலம் எப்பவோ அதை அப்படியே கணக்கு பண்ணிடலாம். 5125 ஆழ்வார் அவதாரம் பண்ண 5125 ஆண்டுகள் ஆயிற்று நல்லா சொல்லலாம். அப்படி இருக்கச்சு அத. ஆனா திருவள்ளூர் ஆண்டு அப்படி இல்ல. திருவள்ளுவர் ஆண்டு கிட்டத்தட்ட கடைச்சங்கத்துலதான் திருவள்ளுவர் அவதாரம் பண்ணியிருக்கார். திருவள்ளுவருடைய அவதாரமே கடைச்சங்கத்து தான், திருவள்ளுவர் காலம். அதனால திருவள்ளுவர் ஆண்டுன்னு போடுறாலும் அது 2000 வருஷத்துக்கு மேல போட்டு இருக்கா. அப்பனா அதற்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆழ்வாடு அவதாரம் இருக்கு. இந்த திருவள்ளுவர் ஆகட்டும், ஔவையார் ஆகட்டும்,
இடைக்காரர். இவன் 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து கொண்டு நம்மாழ்வார் வைபவத்தை அவ சொல்றா. அது தனியா செய்யலே இருக்கு. நம்மாழ்வார் வைபவத்தை அவ இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சரியா பார்க்காம என்ன பண்ணா, இந்த வைணவத்துல இருக்கிறவார்கள் இதெல்லாம் சொன்னா பெருமை எல்லாத்தையும் மட்டம் தட்டிடுறார். ஒருத்தர் ஒரு சைவர் என்ன ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அப்படின்னு சொல்ல வேண்டாம் இருந்தா சொல்லிடுறேன். என்ன புஸ்தகம் எழுதியிருக்காருன்னா, நம்மாழ்வார் பிறப்பத்துக்கு முன்னாடியே சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணார், அதுக்கப்புறம் தான் நம்மாழ்வார் அவதாரம் பண்ண எழுதியிருக்க. இவ்வளவு அபத்தமானது பாருங்க. சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ண பிறகுதான் நம்மாழ்வாரை எழுதியிருக்காருன்னு இந்த மாதிரி எழுதுவார், எழுதி வச்சிருக்காரு. அவருக்கு என்னன்னா, இவருடைய நூல்கள் எல்லாம் பழமையானது கிடையாது, புதியது அப்படின்னு சொல்லணும். புதியது சொல்லணும்னா என்ன பண்ணணும்? அப்ப காலத்தை குறைக்கணும். இது அவளே ஒத்துக்கல, சைவர்களே ஒத்துக்கல. ஓ இவ்வளவு தூரம் அபத்தம் சொல்லப்படாது அப்படின்னு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சில கணக்கெல்லாம் சரியா பார்க்கணும், உண்மையான கணக்கு எடுக்கணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, திருவள்ளுவர் ஆகட்டும், ஔவையார் ஆகட்டும், இடைக்காரன், இவா 3 பேரும் சேர்ந்து 3 பேரும் சொல்றா பாருங்க. திருவள்ளுவர் என்ன ஆச்சரியமா ஒரு செய்தி சொல்றா பாருங்க, ஆச்சரியமான செய்யல. தன் குரலை பத்தி தெரிவிக்கிறார். குருமுனிவன் முத்தமிழும் என் குரலும் நங்கை சிறுமுனிவன் வாய்மொழியும் சேய். குருமுனிவன் முத்தமிழும் என் குரலும் நங்கை சிறுமுனிவன் வாய்மொழியும் சேய். நங்கை சிறுமுனிவன் யாரை? உடையநங்க நாச்சியார். ஆழ்வார் நம்மாழ்வாருடைய திருத்தாயாருடைய திருநாமம் உடையநங்க நாச்சியார்னு பேரு. நங்கை சிறுமுனிவன் வாய்மொழியும் சேய்ந்தார். அப்படின்னா நங்கை சிறுமுனிவன் என்ற உடையநங்க நாச்சியார், சிறுமுனிவன் தான் யாரு? ஷடகோப முனி. அந்த ஷடகோப முனி வாய்மொழியும் சேய். சேய்னா குழந்தை. அப்ப நம்மாழ்வார் திருவாய்மொழி சேய். அதாவது குருமுனிவன். குருமுனிவன் யாரு? அகஸ்தியர். குள்ளமா இருப்பார். அகஸ்தியர்னு சொன்ன வாதாபி அப்படின்னு இல்லையா, அப்ப குள்ளமா இருக்கார் இல்லையா, அகஸ்தியன குள்ளமா இருக்காரு. அவர் தான் அப்படிப்பட்ட குருமுனிவன் முத்தமிழ். அவர் அனுகிரகித்த முத்தமிழ் என் குரலும். என் குரல் இவர் திருக்குறள் பண்ணியிருக்காரு இல்லையா, திருவள்ளுவர் பெருந்தகையார். அந்த திருக்குறளும் இந்த இரண்டுமே நங்கை சிறுமுனன் வாய்மொழியும் சேய். அதாவது இந்த ரெண்டும் நம்மாழ்வாரின் குழந்தைகளை போல அப்படின்றார். யாரு? இது திருவள்ளுவர் சொல்றாரு. நம்மாழ்வாருக்கு குழந்தைகளை போல. இதனை சேயின குழந்தைனா ஏன்னா கடைச்சங்க காலத்தில் தான் திருக்குறளை சமர்ப்பித்துதான் சொல்லுவா. கடைச்சங்க காலத்துல திருக்குறளே பண்ணப்பட்டது. திருவள்ளுவர் அவதாரம் அப்பதான் பண்ணார். கடைச்சங்க 2வது சங்க காலத்துலதான் நம்மாழ்வார் கண்ணன்களின பாசுரத்தை கொண்டு போய் சமர்ப்பித்து உள்ளார்கள் மதுரகவி ஆழ்வார். 2வது சங்க காலம். சங்க காலம் என்பது சங்க பலகை என்று அந்த காலம் இருந்திருக்கு. முற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இன்னைக்கு சங்க பலகை இருக்கானா எனக்கு ஒண்ணுமே கிடையாது. தமிழே எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சிருக்கு. அப்படி இருக்கச்சு அப்ப இடைச்சங்க காலத்துல சங்க பலகை, அந்த சங்க பலகத்தை தான் கொண்டு போய் வச்சிருக்கா. அப்ப ஆழ்வார் பாட்டுன்றது 2ஆம் சங்க காலத்திலே இருந்தது. ஆனா 3ஆம் சங்க காலத்துலதான் திருக்குறள் ஆகட்டும், ஔவையார் ஆகட்டும், இடைக்காராகட்டும், இவ 3 பேரும் வந்திருக்கா. 3ஆம் சங்க காலத்துல தான் இவாளா வந்திருக்கா. அப்ப முதல் சங்க காலத்துல எந்த ஆழ்வாரும் கிடையாது. ஆழ்வார் கிடையாதுன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேராழ்வார் இருந்திருக்கலாம். ஆனா அவளை பற்றி அவ்வளவு பிரஸ்தாபம் தெரியல. நம்மாழ்வாருடைய அவதாரம் 2ஆம் இடைச்சங்க காலத்துல, எந்த இடைச்சங்க காலத்துலதான் அவருடைய அவதாரம் வந்திருக்கு. அப்படி இருக்கச்சே இந்த திருக்குறளில் பண்ணின இந்த திருவள்ளுவர் சொன்னார், குருமணிவன் முத்தமிழும் என் குரலும் நங்கை சிறுவன் வாய்மொழியும் சேயின்னு சொன்னார். இது திருவள்ளுவர் பெருந்தகையினார். அதுக்கப்புறம் ஔவையார் சொல்றார், நாற்பொருளும். என்ன வைஷ்ணவத்தை பத்தி என்னமா தெரிஞ்சுட்டு இருக்கா பாருங்க. நாற்பொருளும் முப்பொருளும் ஐம்பொருளும் அனந்த செம்பொருளும் அமைந்த செம்பொருளும் என்று ஔவையார் சொல்றார். நாற்பொருளும் முப்பொருளும் ஐம்பொருளும் அமைந்த செம்பொருளும் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம் அப்படி இருக்கான். நாற்பொருளும் ஐம்பொருளும் அமைந்த செம்பொருளும் அப்படின்னு இருக்கான். ஐம்பொருள்னா என்ன இருக்கான்? அர்த்த பஞ்சகம், மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வு. இது அர்த்த பஞ்சகம். பிராப்திய பிரம்மணரூபம் பிராப்திய பிரத்யகாத்மனகா பிராப்தியுபாயம் பலம் பிராப்தே ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சேதிகாச புராணகாக முனையஸ்ய மகாத்மானகா வேத வேதார்த்தவாதினகான்னு அர்த்தபஞ்சம் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படின்னா பரமாத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், புருஷார்த்த ஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம்.
இந்த 5 சுரூபத்தை சொல்ல வந்துதான் ஆழ்வாருடைய பாசனம். அதான் ஐம்பொருளும் சொன்னார். அதுக்கப்புறம் நாற்பொருள், இது சொல்றது ஔவையார். நாற்பொருள்னா தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த 4 அதுல நன்னா 3 இருக்கிறார், 4 இருக்கிறார். அதுக்கப்புறம் முப்பொருள் என்ன சுவாமி? முப்பொருள்னா அதை அமைத்து செய்த, அது என்ன பண்ணாரு? தர்மம் என்ன, அர்த்தம் என்ன, காமம் என்ன, இந்த 3 முப்பொருள். அதற்குள்ளேயே மோட்சத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய செம்பொருளான நம்மாழ்வாரின் திருவாய்மொழி. முப்பொருள்னா சித்த சித்தீஸ்வரன் இல்ல, அந்த 4 பொருள் சொன்னாருன்னா தர்ம அர்த்த காம, அறம் பொருள் வீடு இன்பம். நம்ம தமிழ்ல சொல்லணும் தர்ம அர்த்த காம மோட்சம். அந்த தர்மார்த்த காம மோட்சத்திலே முதல்ல 4 சொல்லி, அதுக்குள்ள மோட்சத்தை விட்டு தர்மார்த்த காமத்தை சொல்லி, இந்த 3க்குள்ளே மோட்சத்தை அடைக்குதுனால செம்பொருள் இருக்கணும். அந்த செம்பொருள் தான் திருவாவிழி. அந்த திருவாவிழி பண்ணதுக்காக திணித்துதான் வேதம், வேதத்தின் ஆதியே இதுதான் ஔவையா சொன்னார். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்தே ஆழ்வார் தான். அதனாலதான் வேதம் தமிழ் செய்தமாறன்னு சொல்றோம். அப்படின்னு யார் சொல்றது? இது ஔவையார் சொல்றது. இதுக்கு மேல இடைக்காரன். அப்ப திருவள்ளுவர் என்ன சொன்னான்னு பாத்துக்கணும், ஔவையார் என்ன சொன்னான்னு. இடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, வேதத்தின் ஆக்கம் திருவாய்மொழி சில பேர் சொல்லுவா, வேதம் தமிழ் செய்தமாறன், வேதம் தமிழ் செய்தமாறன் சில பேர் சொல்லுவா. நான் சொல்றேன் திருவாய்மொழியிலிருந்து தான் பிறந்தது வேதம் தான். அப்பனா எவ்வளவு தூரம் வைபவம் பாருங்க திருவாய்மொழிக்கு, அவ்வளவு தூரம் தெரிவிக்கிறாங்க. திருவாய் வேதத்திலிருந்து திருவாய்மொழி பிறந்தது, வேதம் தமிழ் செய்தமாறன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா. இடைக்காரர் தெரிவிக்கிற. இப்ப நான் சொல்றேன் ஒண்ணுமில்ல, திருவாய்மொழியிலிருந்து வேதமே பிறந்தது. அவன் அந்த மாதிரி சொல்லலாமான்னா, அந்த வேதத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னா திருவாய்மொழியில தெரிஞ்சு கொள்ள முடியாதுனோ. அப்ப திருவாய்மொழி தான் பிரதானம், அதனால திருவாய்மொழி தான் பிறந்ததுன்னு சொல்லாமே அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அந்த அளவுக்கு வேதம் அளவுக்கு திருவாய்மொழிக்கு வைபவம் இடைக்காரர் தெரிவிக்கிறா இல்லையா? ஆக கம்பர் என்ன, ஔவையார் என்ன, இடைக்காரர் என்ன, திருவள்ளுவர் என்ன, இவரை என்னபடியாலும் இது பழமை வாய்ந்ததுதான். மேலும் இது இடைச்சங்க காலத்துல வந்தது இல்லையா? மேலும் ஆழ்வார்களோ எந்த ராஜாவையும் இவாளுடைய கால நிர்ணயமே நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஆழ்வாருடைய கால நிர்ணயம் பண்ணணும்னாலே மற்றதெல்லாம் பார்த்தேன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சில சில விஷயத்துல என்ன சொல்ற பாக்கறது, ஓ இதோடைய காலம் இதோடைய காலம் காலத்தை பண்ணணும்னா எழுதி வச்சிருப்பா. இந்த விஷயத்தை விட்டுருவா. இவாளுக்கு நம்ம சம்பிரதாயத்துல இருக்கிறவாளுக்கு சம்பிரதாயம் பிரதானம், கால நிர்ணயம் பிரதானம் கிடையாது. அவ சொல்லக்கூடிய சொற்கள், அவ உபதேசம் பண்ணக்கூடிய உபதேசம், அது பிரதானமா எடுத்துட்டா. அதனால்தான் திருவாய்மொழி நன்னா இருக்கு. ஆனா அந்த திருவாய்மொழி கொடுத்த நம்மாழ்வாருடைய முன் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன, அதுக்கு முன்னாடி என்ன, ஆழ்வார்கள் என்ன, அவ்வளவு தூரம் கால நிர்ணயம் பண்றதுக்கு இவளால முடியல. அத ஒரு தூரம் எழுதி வைக்கல. ஏன்னா எழுதி வைக்கலன்னா அந்த காலத்துல இவ ராஜாக்களை பத்தி ஏதாவது பாடி இருந்தா வச்சுக்கேன், ஓ இந்த ராஜா எந்த பீரியட்ல இருந்திருக்கார், அப்ப அந்த பீரியட்ல இவர் பாடி இருக்கார், அதனால இந்த பீரியட்ல ஆழ்வார் இருந்திருக்கலாம் சொல்ல முடியணும். அநேகமா ராஜாவை பத்தி பிரஸ்தாபமே ஆழ்வார்களுடைய பாக்கலே இல்லை. ஆனா இருக்கு. திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார். என்ன பாடி? திருமங்கையாழ்வார் கோச்சங்கனார் சோழன் பாடியிருக்கார். கோச்சங்கனார் சோழன் பாடியிருக்கார். அதே போல திருமேஷி ஆழ்வார், திருமேஷி ஆழ்வார் பல்லவராசனுடைய பிரஸ்தாபம் பண்ணியிருக்கார். ஏன்னா ஓரிருக்கை காஞ்சிபுரத்துல நடந்தது. அந்த சொந்தவண்ணம் செய்தவன் எதோத்தகார சன்னதி, அந்த எதோத்தகார சன்னதியிலே கணிகண்ணன் ஒரு சுவாமி, அவர் என்ன பண்ணார், அவர் கவிதை எழுதி சொல்றார், ராஜா மாட்டேன்னார், அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னா இவர் ஊரை விட்டு போகணும்னு சொல்றாரு. இவரு கிளம்பிட்டார், திருமேஷாம் கூட போயிட்டார். கணிகண்டன் போகின்றான், தாமரை போகும் கட்சி மணி வந்தா இவன் பைனாய சுருட்டி கொள்ளுன்னு திருமேஷாரா சொல்ல சுருட்டு போயிட்டாரா. அப்ப அந்த இடத்துல பல்லவராசனுடைய பிரஸ்தாபம் இருக்கு. ஆனா நீ சந்தேகங்கள் இருக்கு, எந்த பல்லவராசா அப்படின்னு இருக்கு. ஆனா திருமங்கையாழ்வார் பண்ண அந்த கோச்சங்கனார் சோழன் இருக்கு இல்லையா, அந்த கோச்சங்கனார் சோழனுக்கு நன்னா, அதுக்கு நன்னா தெரியாது. அந்த காலத்தை நிர்ணயம் பண்ணி பார்க்கறச்சு சந்தேகம் இல்லாம கலியுகம் பிறந்து 500 வருஷத்துக்குள்ளே எல்லா ஆழ்வார்களுடைய அவதாரம் முடிஞ்சதுன்னு அண்ணா பொண்ணமால தீர்மானிக்க முடியாது. இது எல்லாரும் ஒத்துன்னு இருக்கா, எல்லா ஆங்கிலேயர் முதற்கொண்டு எல்லாம் ஒத்துன்னு இருக்கா முடியாது. ஆனா இதெல்லாம் நடந்தது 2வது சங்க காலத்துல இதெல்லாம் நடந்தது. ஆனால் சங்கத்தமிழே இந்த இடத்துல பாருங்க, சரி சுவாமி 2வது சங்க காலம் நடந்தது. அந்த சங்க பலகையில ஏற்றிருக்கா, அந்த சங்க பலகையிலே அந்த சங்கத்திலே அந்த 2ஆம் தமிழ் சங்கத்திலே இது சேர்ந்து இருக்கானா சேரல. திருவாய்மொழி சேர்ந்தனா சேரவே இல்லை. அது ஏன் சுவாமி சேரலன்னா இது பக்தி பாடல், பக்தி பாடல் ஆனபடியால சேர்க்கலையே தவிர, அதே போலதான் திருக்குறளும் பக்தி பாடல். அது என்னவோ இன்னைக்கு பொது மரம்னு சொல்லிட்டு இருக்கா.
பக்தி பரதன்னா மலரடி சேர்ந்தார்க்கு நெல்லரடி நீடுவு காரணம் திருவிக்கிரம அவதாரத்தை எவனமா சொல்லியிருக்காரு தெரியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு அப்படின்னு என்னமா ஆதி பகவான்ற சப்தமே முதல்ல அந்த பகவான் சப்தமே நம்மாழ்வா பாசுரத்தை வச்சுதான் எதிர்க்கிறார். அதுவும் அதுல திருக்குறளை சொல்லிக்கிறார், திருவள்ளுவரே சொல்லிக்கிறார். பகவன் பகவன் என்கிற சப்தம் ஆழ்வார் எடுத்திருக்காரு. பகவான் சப்தத்தை அதே பகவான் சப்தத்தை இவர் எடுத்திருக்காருல. எதுவும் சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி பண்ணபடியாலே சந்தேகம் இல்லாம இவாளுக்கு இந்த காலம் அந்த கோச்சங்கனா பல்ல அந்த ராஜன் அந்த ராஜா வைத்துக் கொண்டு சோழராஜனை வைத்துக் கொண்டு எல்லாம் தெரியறது. அப்படி இருக்க செய்து அந்த பாடல் தான் இது பக்தி பாடல் ஆனபடியாலே இது சேர்க்கல. அதனாலதான் இதுக்கு ஈரத்தமிழ். ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழ். இது சங்கத்தமிழ்ல சேரல. ஏன் சேர்க்கலன்னா இது பொதுமறை அல்ல, பக்தி பாடல் அப்படின்னா. அதனால இந்த பாட்டை சேர்க்கல. ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோர்கட்கு இது வரைக்கும் பார்க்கணும். ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோர்கள். இப்ப வியாக்கியானத்தை பார்க்கணும். அதாவது தொண்டற்கமுதுன சொன்மாலைகள் சொன்னேன் என்கிறபடியே பரமபோக்கியமாக கொண்டு திருப்பவளத்தில் பிறந்ததாய் நிட்டரான சேதனுடைய சம்சார தாபமல்ல ஆறும்படியாக ஈரப்பாட்டை உடைத்தாய் திரவிட பாஷ ரூபமான திருவாயுடைய இசை கானம் கரதாதி லட்சணங்களோடு கூடி உணர்ந்தோர்கட்கு அபியசித்து பின்னையும் ஆவர்த்தி பண்ணி அதிலே பூர்ண ஞானமுடையவர்களுக்கு ஸ்ரீமன் மதுர கவிகள் திருமங்கையாழ்வா முதலாள்கள் என்றபடி. அப்ப ஈரத்தமிழ் இசையுணர்ந்தோர் யார் சுவாமி? இதான் முதலே பார்த்தோமோ. இசையுணர்ந்த மதுர கவிகளும் அதே போல திருமங்கையாழ்வார் ரெண்டு பேரும் தான். திருமங்கையாழ்வார் பேர் என்ன தெரியுமா? அவருடைய பேரே இதுக்கு இருந்தமிழ் நூல் புலவன்னு பேரு. திருவாய்மொழிக்கு இருந்தமிழ் நூல் பேரு. ஆனா அந்த இருந்தமிழ் நூல் புலவன்னு தானே சொல்லிக்கிறாரு. எங்க சுவாமி சொல்லிக்கிறாருன்னா அகோபல சிவக்ஷேத்திரத்துக்கு 10 பாசனம் அனுகிரகிச்சார். அதுல கடைசி பாசனம் செங்கனாலிட்டு முதல் பாசனமே அங்கஞாலம் அஞ்ச அங்கோல் ஆளுரையாய் அவுணன் பொங்காகும் மல்லுகிறாள் பொழுந்த புனிதரிடம் பைங்கண்ணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடுக்கி செங்கனாலிட்டிரஞ்சம் சிங்கவேல் குன்றமே அப்படின்னு பிடிக்கிறார். சிங்கவேல் குன்றம்னு பேரு திராவிட பாஷையில. சம்ஸ்கிருதத்துல அகோபிலம்னு பேரு. அகோபனா அகோ ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இருந்தாலும் கடைசி பாசனத்துல என்ன தெரிவிக்கிறான்? செங்கனால் இட்டிரஞ்சம் சிங்கவேல் குண்டுடைய எங்கலீசன் எம்பிராமை இருந்தமிழ் நூல் புலவன் அங்க சொல்றார். நீங்க புத்தகத்தை எடுத்து பாருங்க. அப்ப திருமங்கையாக இருந்தவன் நூல் பரவன் ஆனபடியாலே இன்னது ஈரத்தமிழ் இசையுணர்ந்தோர். என்ன புரியுது? ஈரத்தமிழ். ஏன் நமக்கு என்ன சந்தேகம்னா மதுரகவியாக ஒத்துண்டுருவோம். ஏன் ஒத்துண்டுருவோம்னா நம்மாழ்வார் பேரில் இருந்தார் சுவாமி நேரடியா கேட்டிருக்க. இவர் தான் பட்டுவலையே பண்ணார். நம்மாழ்வார் சொல்ல சொல்ல எழுதினது யாரு? மதுரை விதனை எழுதினார். அதனால அது நன்னா இவருக்கு தெரியும். இசை உணர்ந்திருக்காரு. என்ன அவரே சொல்லிக்கிறாரு, பாவினின் இசை பாடி திரிவனேன்னு சொல்லிட்டு இருக்காரோ. அப்ப இசையுணர்ந்தோர் மதுரகவி ஆழ்வார் நன்னா நமக்கு தெரியும். ஆனா இசையுணர்ந்தோர்ங்கிற ஒரு சப்தத்துக்குள்ள திருமங்கை ஆழ்வார் வருவாரான்னா நமக்கு இல்ல சுவாமி. திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் சந்தித்துக் கொண்டதே கிடையாது. அப்படி இசையிலிருந்து ஒரு சப்தத்துக்குள்ள மதுரகவி வந்தா போல திருமங்கை ஆழ்வார் என்னமா வருவாருன்னா வருவார். ஏன்னா அவர் தான் புலவன், இருந்தமிழ் நூல் புலவன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்ம அனத்தியனக்காரன் பண்ணிட்டு இருக்கோம்னா அதான் பெரிய திருநாள் 40 பகல் 10 உற்சவம் பண்ணிட்டு இருக்கோம். 40 உற்சவத்தை முதல்ல ஆரம்பித்து வைத்ததே திருமங்கை ஆழ்வார் தான். தன் பிரபந்தத்துக்கு பிராதானியம் கொடுக்கல. 6 பிரபந்தம் பண்ணாரணும். மாறன் படித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூர் அவதரித்தது 6 பிரபந்தத்துக்கு அவர் பிராதானியம் கொடுக்காமல் நம்மாழ்வாவுடைய பிரபந்தத்தை பகவான் செவிசாய்க்கணுன்றதுக்காக பெரிய திருநாள் திருவாய்மொழி திருநாள் என்கிற பெயரிட்டு நம்பெருமாள்கிட்ட பிரார்த்தித்து மேற்கொண்டு அதுக்கு மண்டபம் கட்டினதே இவர் தான். இத்தனையும் பண்ணாரணும். அப்ப இவருக்கு என்ன இருக்கும்? அதுதான் இசையுணர்ந்தோர். ஈரத்தமிழின் இசையினந்தோர்கட்கு. அப்ப ஈரத்தமிழ் இசையினந்தோர். அந்த இசையினந்தோர்கட்கு இனியவர். அடுத்த வியாக்கியானம் பக்கம் 74. இனியவர் அவர்களுக்கு அத்தியந்தம் பிரியத்தமராய் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு கணிதம் திருத்தாமை உபதேசித்தருளின ஸ்ரீ பராங்குச நம்பி இனியவர்தம் சீரை பயின்று அவர்களுடைய கல்யாண குணங்களை சர்வகாலமா அனுசந்தித்து அவர் செய்தருள் உபகாரத்தை ஈஸ்வரியாதே கர்ஜனாய் கொண்டு பயிலுதல் அனுசந்திக்கை ஒய்யும் அளவாக இவருக்கு
உஜ்ஜீவனம் இல்லை. அந்த மதுரகவியாருடைய சம்பிரதாயத்திலான ஸ்ரீ பராங்குச நம்பி உபதேசித்த அனந்தரம் அவர் பக்கலிலே கர்ஜனராய் போந்த பின்பு காணும் இவர் உஜ்ஜீவித்தது ஸ்ரீலங்கல் நாதமுனியை. இது வரைக்கும் பார்த்துருவோம். ஈரத்தமை இசையுணர்ந்தோர் கட்கி இனியவர். ஈரத்தமை இசையுணர்ந்தோர் ஒண்ணு கஷ்டமே இல்லை. இந்த பாட்டை நம்ம எடுக்கச்ச நன்னா எடுத்துக்கணும். ஆரப்பொழில் தென்கருகை பிரான், அந்த சோலைவனப்பு நம்மாழா சொல்லியாச்சு. அமுத திருவாவின்னு சொன்னாரு. ஈரத்தமிழ் திருவாவினுக்குடான வைபவம். இசையுணர்ந்தோர் மதுரகவிகளும் திருமங்கியாடும். இசையுணர்ந்தோர் கட்கு இனியவர் சேர்த்துக்கணும். இசையுணர்ந்தோருக்கு இனியவர் யார்? பராங்குச நம்பி. அந்த பராங்குச நம்பி இனியவர்தம் சீரை பயன்றியும். இனியவர்தம் சீரா பராங்குச நம்பிக்கு பண்ணின உபகாரமே கண்ணன் சீர்தாம கொடுத்ததுதான். பராங்குச நம்பி என்ன உபகாரம் பண்ணாரு? கண்ணன் சீர்தாம கொடுத்தாருன்னு அவர் கொடுக்கலன்னா இன்னைக்கு நீங்களும் இல்ல, அடியனும் இல்லை. கொடுக்கல 4000 இல்லை. 4000 இல்லைன்னா சம்பிரதாயமே இல்லை. சம்பிரதாயம் இல்லைன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை. எப்படி வச்சிருக்கீங்க? அப்ப கண்ணன் சீர்தாம கொடுத்தது அந்த உபகாரம். எப்பேற்பட்ட வல்லன்மை பராங்குச நம்பிக்கை கொடுத்திருக்காருன்னா அந்த ஔதாரியத்தை பாடி நிச்சயப்படி அனுசானந்தம் பண்ணுவதே நாதமணிதான். கொடுத்தாரே கொடுத்தாரே கொடுத்தாரே, இவ்வளவு வைபவத்தோடு கொடுத்திருக்காரு. அவர் கொடுக்கலன்னா எனக்கு என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாதுன்னு அதையே நிச்சயம் அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்பாராம். நிச்சயம் எதை அனுசந்தானம்? பராங்குச நம்பி கண்ணன் சித்தாம கொடுத்தார், பராங்குச நம்பி கண்ணன் சித்தாம கொடுத்தார் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதை நிச்சயம் அனுசந்தானம் பண்ணி பண்ணின உதவி எக்காலத்தையும் மறந்து போகாமல் நாதமணி மறக்கிறதே கிடையாது. யாரு? பராங்குச நம்பி கொடுத்த அந்த கண்ணன் செலுத்தாம்பு அந்த பிரபந்தத்துவ வைபவத்தை, அந்த உபகாரத்தை மறந்து போகாமல் அபாரமான செய்நன்றி. என்னென்று செய்தார்க்கும் உய்வுண்டு உய்வுள்ளாம் செய்நன்று கொண்ட மகற்கும் தெரிவிக்கிறார். அப்ப அபாரமான செய்நன்றி அறிதல் கொண்டு, அதாவது கண்ணன் தீர்த்தம் உருக்கொண்டு மட்டும் இல்ல. என்ன பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, கண்ணன் தீர்த்தம் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அதை 12,000 தடவை இவர் சொன்னார். சுவாமி நாதமணிகள் சொன்னார். உருக்கொண்டு சொன்னார் இல்லையா? சொன்னபடியால இவருக்கு அதனால செய்நன்றியா? இல்ல. பராங்குசனமே செய்நன்றி மனவாது என்று அனுசந்திக்கிறார் இல்லையா? அதுவும் கிடையாது. கணேசித்தாந்து பெற்றுக்கொண்டார் இல்லையா அப்படின்னா அதனால அதுவும் கிடையாது. திருவாவிழ கட்டின்னு பாடிட்டு இருக்கிறான் அதனால அதையும் கிடையாது. அப்ப என்னதான் சுவாமி அந்த செய்நன்றி பூர்ணமாய் இருக்குன்னா, சிந்தை பண்ணபடியாலே சத்தை பெற்றார். பராங்குச நம்பியே சிந்தை பண்றார். திருவாய்மொழி சிந்தையும் அவ்வளவு கிடையாது. கண்ணன் செலுத்தாம சிந்தையும் அவ்வளவு கிடையாது. ஏன்னா அதுதான் என்ன பாருங்க, அமுத திருவாயிரத்தமிழின் இசையுணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரை பயின்றியம். இதான் ரொம்ப முக்கியம். இனியவர் யாரு? பராங்குச நம்பி. அவருடைய சீர் என்ன? இப்படிப்பட்ட உபகாரம் பண்ணாரே 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 செய்நன்றி. அதை நன்னா நினைச்சு அந்த கிருதியை தெரிஞ்சபடியாலே சத்தை பெற்ற தான் இருக்கேன்னு நினைக்கிறாராம். நாதவன் நான் எதுக்கு இருக்கேன்னு சொன்னா, நம்மாழ்வார் சத்தியத்தை இருக்கேனா? இல்ல. கணேசத்துவா தெரிஞ்ச அதனால இருக்கேனா? இல்ல. எதனால சுவாமினா, பராங்குச நம்பிக்கை நான் கிருதஜையோடு இருக்கிறேன், அதனால இருக்கேன். அததான் சீரை பயின்றியும் சீலங்கள் நாதமணி. சீரை பயின்றிய ஆக பராங்குச நம்பியானவர் மதுரகவியல் சம்பிரதாயத்தை ரொம்ப ஜாகிரதையா எழுதியிருக்கார் பிள்ளோகஞ்சியர். அவருடைய கால நிர்ணயம் அவ்வளவு தூரம் தெரியல. ஆனா அந்த வம்ச பாரம்பரியத்துல வந்து சம்பிரதாயத்தவர்னு எழுதியிருக்காருங்க. அதாவது பிரதாதா சம்பிரதாயத்தவர், சம்பிரதாயத்தவன பிரதாத்தான மதுரகவிகள். அந்த மதுரகவிகள் வாங்கிட்டாருனோ யார்கிட்ட வாங்கிட்டாரு? பராங்குச நம்பிட்ட மதுரகவிகள் கொடுத்தது பராங்குச நம்பிக்கு. அப்ப கொடுக்கப்பட்டது சம்பிரதாயம், அதான் தெரிவிக்கிறார். அப்ப ஆச்சாரிய நிட்டை படைத்தவர் பராங்குச நம்பி. அப்படிப்பட்ட நிட்டை படைத்தவருடைய அந்த பராங்குச நம்பிக்கு நாதமுனிக்கு உஜ்ஜீவனமே பராங்குச நம்பிக்கு நன்றி சொல்லுதல். சுவாமிக்கு ஒரு உஜ்ஜீவன் எது சுவாமி? உஜ்ஜீவன நம்ம மேல போய் அனுபவத்தின் காரிக்கு அங்கிரம் பண்றோமோ. நாதமணிக்கு எது சுவாமி உஜ்ஜீவனா? இல்ல சுவாமி பராங்குச நம்பிக்கு அந்த நன்றி சொல்லிட்டே இருக்க சொல்லி நன்றி தெரிவித்துக் கொண்டு சத்தை பெறுவது, அதான் அவருக்கு உஜ்ஜீவனே. ஆக நாதமணிக்கு உஜ்ஜீவனமே ஸ்வபாவம், இயற்கை. உஜ்ஜீவனமே ஸ்வபாவம் அப்படின்னா நன்றி தெரிவிப்பதுன்றது இது நாதமணிக்கு ஸ்வபாவம் படுத்து. அப்படின்னா பராங்குச நம்பிக்கை நன்றி சொல்லிட்டே இருக்கார். அதனால தான் வாழ்ந்துட்டு இருக்கார். திருவாழ்வை பெற்றதுனால இல்ல,
கனிநிசந்தாக பெற்றதுனால இல்ல, பராங்குச நம்பிக்கை நன்றி சொல்வதனால் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் தெரிவிக்கிறாளையா, இதைத்தான் தெரிவிக்கிறார் இவர் சொன்னாலையா. அப்ப நாதமுனிகளுக்கு ரங்கநாத முனின்னு பேரு. இது அவரே எடுத்திருக்க. இது ஆழ்வார்த்தனை ராமகிருஷ்ண தெரிவிப்பார். ரங்கநாத முனின்னு எப்படி போலன்னா, சத்தியபாமைக்கு பாமை பாமின்னு சொல்லுவா போலே, ரங்கநாத முனிக்கு ரங்கநாத முனின்னு சொல்றா அப்படின்னு தெரியறதுக்கு எதுக்கு சொல்றேன். இப்ப இவர் தனியை பெற்றுட்டாரணும், திருவாயை பெற்றுட்டார். திருவாயை விடாம பாடினே இருக்கலையா. இதுக்கு யாரை வச்சுட்டு நல்லா பரப்பணும். அந்த பரப்பதற்குண்டான தனியை மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் ரெண்டு சிஷ்யரை கொண்டுதான் இவர் நாதமுனிகளுக்கு தேவகானத்தை ரொம்ப பிரியம். ரொம்ப நல்லா தேர்ச்சி பெற்றவர் தேவகானம். இன்னைக்கு தேவகானம் அவ்வளவுதான் இருக்கான்னு அவ்வளவுதான் சொல்ல முடியாது. தேவகானத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். அந்த தேவகானம் ரொம்ப நல்லா தெரியும். அந்த ரெண்டு சிஷ்யரை வைத்துக் கொண்டு மேலையகத்தாழ்வார் கீழகத்தை வைத்துக் கொண்டு இவர் நன்னா திருவாயூர் நன்னா உலகம் முழுவதும் பரப்பினார். 4000 திவ்ய பிரபந்தம் பரப்பினார். அந்த தேவகானத்தை நல்ல பாண்டித்து உண்டு நாதமுனிகளுக்கு. வீரநாராயணபுரத்து ராஜா, ஒரு சின்ன கதை. அந்த ராஜா இடத்துல ஒரு அழகிய தேவதாசி அந்த தேவதாசிக்கு அந்த தேவகானம் ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப நாள் தெரியுமே. இந்த ராஜா கிட்ட பாடிட்டு போலாமச்சு நேரம் அந்த வீரநாராயணபுரத்து ராஜா கிட்ட போனா தேவகானத்தை ரொம்ப நல்லா பாடின உடனே அந்த ராஜாவுக்கு ஒண்ணுமே தெரியல. அவருக்கு முதல்ல இந்த மனுஷகானம் தெரிஞ்சாத்தானே தேவகானம் தெரியறதுக்கு. மனுஷகானமே தெரியல. எதுக்கோ தெரியுமோ ஏதோ வாசனை சொல்லுவா பாருங்க. சாமான் லோகத்துல அதுக்கு தெரியுமோ அந்த வாசனை என்ன அப்படின்னு சொல்ல வரல. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அந்த வாசனையே தெரியல அந்த ராஜாவுக்கு. தெரியாதபடியா என்ன பண்ணாருன்னா, ஓ நீ என்னவோ பாடிட்டு இருக்க புரியாத ஒன்ன பாடிட்டு இருக்க, போ நீ கொஞ்சம் உட்காந்து பாடிட்டு இருக்க, போ புரியாத ஒன்ன பாடிட்டு இருக்கன்னு போன்னு சொல்லி தொடச்சு அமைச்சிட்டான். ஆனா அங்கிருந்து வந்துட்டா. அந்த தேவதாஸ் நேர சன்னதிக்கு வந்தா. இன்னைக்கு காட்டுமன்னார் கோயில் சன்னதி வீரநாராயண பெருமாள் இருக்கா இல்லையா, அந்த சன்னதிக்கு வந்தா பெருமாள் முன்னாடி ஓடு அழறா. இந்த மாதிரி தேவகானத்துக்கு இருக்க வைபவம் என்ன அந்த ராஜாவுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க தேவகானம் பாடுறான். இந்த தேவதாசி அந்த காட்டுமன்னார் கோயில் வீரநாராயண தேவகானம் பாடிட்டு இருக்கா. நாதமுனிய உள்ள நுழையிறார். அப்ப நாதமுனி காலம் இது. உள்ள நுழையச்சே, தேவகானம் பாடிட்டு இருக்காளே யாரு பாடுறா. நாதமுனிக்கு தேவகானம் நல்லா தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். அதுல நல்லா தேர்ச்சி பெற்றவர், நல்ல பாண்டித்யம் உண்டு. அப்படி இருக்கச்சது நல்லா பாடிட்டு இருக்காளே யார் தெரியலையே கிட்டக்க போனார். கிட்ட போன ரொம்ப நல்லா பாடினான். பாடின உடனே அவ பாடி முடிச்ச உடனே அவளை கொண்டாடுறாரு. இத்தனை நல்லா தேவகானம் பாடிட்டு இருக்கியே, ரொம்ப நல்லா இருக்கேன், நீ யாரு என்னன்னு கேட்டனா வந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். சொன்னதுக்கு அப்புறம் மேலும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீ என்ன ரசிச்சுட்டு இருக்க, இவ்வளவு தேவகானத்தை கூட கொண்டாடி பண்ணிருக்க, இத்தையே தானே ராஜா கிட்ட போய் சொன்னேன், அவன் தொடர்ந்துட்டான் இந்த மாதிரி பண்ணானா. அப்படியா அப்படின்னு அங்க கைய பிடிச்சுட்டா. நேர ராஜாட்ட அழிச்சுட்டு போனோம். யாரு? நாதமணிகள். அந்த தேவதாசின்னு போயிட்டு இவர் வந்த உடனே இவனுமோ தேவகானம் பண்ணா நீ சரியில்லைன்னு சொன்னியாமே அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி கேட்டோடனே ராஜா உடனே ராஜா என்ன கேட்டேன்னா, உனக்கு தெரியுமா தேவகானம்? சுவாமி நாதமுனிகளை பார்த்து, உமக்கு தெரியுமா தேவகானம்? எம்ம போய் தேவகானம் தெரியுமா? இவனோ பாடினா என்னவோ பாடினா நான் அனுப்பிச்சுட்டேன், எனக்கு ஒன்னும் புரியல, அனுப்பிச்சாச்சு. உமக்கு தெரியுமா தேவகானம்னா? அப்ப சொல்றாரு நாதமணி என்ன சொல்றா, 4000 சங்கீத வித்வான்கள் இந்த ராஜசபையில உண்டா. அந்த 4000 சங்கீத வித்வான்ல கூப்பிட்டு அவளுக்கு தாளத்தை கொடுக்குறா. தாளத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரும் தாளத்தை போட சொல்லியிருக்கா. தாளத்தை போடும்போது ஒவ்வொரு தாளத்துக்கும் ஒவ்வொரு கணம் இருக்குமோனும். அந்த தாளத்துடைய அந்த கணம் இருக்கணும். அந்த தாளத்துடைய அந்த வாசிக்க அந்த தாளத்துக்குண்டான, அதாவது அதோட கணம்னா இதுல என்ன சொல்றேன்னா, அதோட சப்தங்களுக்குள்ள வித்தியாசமான வேரியேஷன்ஸ் வருமானம். அந்த வித்தியாசத்தை சொல்றதுக்காக அவர் கேட்டுக்கார். 4000 சங்கீத வித்வானும் தாளத்தை கொடுத்துருக்காரு. அவன் 4000 பேரும் தாளம் போட்டிருக்கான். 4000 மனசுல வச்சுட்டு இந்த வித்வான் இந்த கணத்தோடு இந்த தாளத்தை பண்ணார், இந்த வித்வான் இந்த கணத்தோடு இந்த தாளத்தை சொன்னார், ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இருக்காரு. சங்கீத பிரியர்னா நாதமணி தான். அது அஷ்டாங்க யோகம் பூர்த்தியா தெரிஞ்சவர் நாதமணி தான். நாதமுனியோடைய பதஞ்சலி யோகம் போயிடுத்து. ஏன்னா அவர் கொடுத்தது யாரு? அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய குறுகை காவலகம் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆளவந்தார் கொடுக்கணும். ஆளவந்தார் அந்த நேரத்துக்கு சரியா போகாதபடியால் என்ன ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து அப்படியே போயிடுச்சு. இன்னைக்கு பதஞ்சலி யோகம் சொல்லிக்கலாமே தவிர இந்த பதஞ்சலி யோகம் பூர்ணமா இருக்கான்னா கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த ராஜா பார்த்தார், 4000 தாளங்கள், 4000த்தையும் அந்த தாளத்துக்குண்டான கணம்
அந்த கணத்துக்கு அது எவ்வளவு பலு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு தாளத்துக்கும் ஒவ்வொரு பலு இருக்கணும். அந்த பலுவை ஒவ்வொன்றும் ஞாபகம் வச்சுட்டு இது இத்தனை பலு, இது இத்தனை பலு, இது இத்தனை தோலா, இத்தனை தோலான்னு ஒவ்வொன்றும் சொல்லணும்னா என்ன ஞானம் இருக்கும், என்ன ஞானம் இருக்கும், எப்படிப்பட்ட தேவகான ஞானம் இருக்கணும்னு. அப்ப ராஜா ஆச்சரியப்பட்டு இது சொல்ல வந்தனா அந்த நாதமணி கொண்டாடுறானா. அப்ப அந்த காதில் பட்ட கொடியெல்லாம் கேட்டு இருக்கா இல்லையா சங்கீத ஞானம், அப்படி விட தெரிஞ்சவரா இருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தனா இது இந்த மாதிரி இதை வச்சு கொண்டுதான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல ஒரு சுவாமி கண்டுபிடிச்சிருக்காரு. இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். நம்ம ஸ்ரீரங்கம் தாயார் சன்னிதி போறோமோ, தாயார் சன்னிதி படிச்சு உள்ளுக்குள்ள ஒரு தாயார், வெளியில ஒரு தாயார், அடுத்து ஒரு தாயார். சாமான என்ன அர்ச்சக சுவாமி என்ன பண்ணி சேவை பண்ணி வச்சு ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார் இவர் உற்சவம்னு செய்வாங்க. ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியார் ரெண்டு எல்லாம் கிடையாது, எல்லாமே ஸ்ரீதேவி தான். ஸ்ரீரங்க நாச்சியார் தான், பெரிய விராட்டியார் தான். அதுல ஸ்ரீதேவி வேறு பூதேவி வேறு. ஆனா சொல்றாச்சு அப்படிதான் சொல்றா எல்லாரும். சுவாமி உள்ளுக்குள்ள இருக்க ஸ்ரீதேவி நாச்சியார், இங்க பூதேவி நாச்சியார், அடுத்து இது உற்சவர் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரிலாம் ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஸ்ரீதேவி தான். அப்ப ஏன் சுவாமி ரெண்டு நாச்சிமார் இருக்கா? ரெண்டு நாச்சிமார் எதனால இருக்கா? ஒருவேளை ரெண்டு நாச்சிமார் இருந்ததுதான் நிறைய அனுகிரகம் கிடைக்குமோ, அதனால ரெண்டு நாச்சியார் பண்ணியிருக்காங்க, அப்படி அர்த்தமே இல்லை. கலாப காலம் அப்படின்னா படையெடுப்பு காலங்கள். வேற்று மதத்தவர்கள், வேற்று நாட்டார்களானே நிறைய படையெடுப்பு நம்ம ஸ்ரீரங்கத்தை வந்துச்சு. நிறைய 12,000 ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஒரே காலத்திலே அழிக்கப்பட்டார்கள். சம்பிரதாயத்துல இப்பெல்லாம் நாமெல்லாம் ரொம்ப சௌக்கியமா ஆனந்தமா இருக்கும். அவ பண்ண ஆச்சரியமான அந்த கைங்கரியத்தால நமக்கு ஆனந்தமா இருக்கு. ஆனா அன்னைக்கு அவ என்னென்ன சிரமப்பட்டுக்கானா அந்த ஸ்ரீரங்கமாகத்தை சேவிச்சதான் தெரியும். கலாப காலத்துல எவ்வளவு சிரமங்கள். வேதாந்த தேசிகர் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கார், சுவாமி பிலலோகாச்சாரியர் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கார். பிரமாணத்தையும் ரட்சிக்கணும், பிரமேயத்தையும் ரட்சிக்கணும், ரெண்டுத்தையும் ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு ரெண்டு சுவாமிகளும் பண்ணார். பிரமாணத்தை ரட்சித்து கொடுத்தார் வேதாந்த தேசிகர். பிரமேயமாக இருக்கக்கூடிய நம்பெருமாளையே இன்னைக்கு நம்பெருமாள் நம்ம சேவிக்கிறோம்னா அது பிலலோகாச்சாரிய பெருத்த கைங்கரியம். அந்த கைங்கரியம் ஜோதிஷ் குடி இன்னைக்கு போய் சேவிக்கிறோமானோ, ஜோதிஷ் குடின்னு அங்கதான் போய் அங்கிருந்து அவர் தலைமதி அழுட்டார். இன்னைக்கு அவருடைய திருவரு சங்கம் இருக்கு. இதுவும் சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க அந்த கலாப காலத்துல நாச்சிமார் பெரிய பெரிய பெருமாள் உற்சவர் கிளம்பி போயிட்டார். உற்சவர் கிளம்பி எங்க போயிட்டார்? எங்க இது நான் சொல்றேன் நம்பெருமாளை வேலை பண்ணு போனதுதான் யாரு? சுவாமி பிலலோகாச்சாரியர். ஆனா தாயார் இருக்காரோ, தாயாரை அங்க இருக்கக்கூடிய மகிழ மரத்துக்கு பக்கத்துல ஒரு புதையல் தோண்டி அதுக்குள்ள வச்சுட்டா. இன்னைக்கும் மிருசங்கிற கணத்துக்கு அங்கரார்ப்பணம் அங்கிருந்தா எடுக்கிறா. புத்து மணலை எடுக்கணுமோ அங்கிருந்தா மணலை எடுக்கிறா, அங்க வச்சுட்டா. உற்சவர் மூலவர் இருக்காருனோ, மூலவருக்கு கல்தரை போட்டுட்டா. ஏன்னா இந்த வேட்டு மதத்தவர்கள் வேட்டு நாட்டாரை இந்த தாயாருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போறதுன்னு கல்தரை போட்டா. கல்லாரையே ஒரு தரை போட்டு முடிச்சுட்டா. கலாப காலம் முடிஞ்சிட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுத்து. வருஷங்கள் ஆனதுக்கு அதுக்கப்புறம் அவெல்லாம் போயிட்டா. போனதுக்கு அப்புறம் உற்சவர் எடுத்துட்டா. உற்சவர் எடுத்தணும், மூலவர் இல்லையேன்றா. மூலவர் இல்லையே, ஏன்னா இவருக்கு கல்தரை போட்டு இவருக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லைன்னா அன்னைக்கு இருந்தவா யாருமே இல்லாதபடியாலே கல்தரை போட்டு உள்ளுக்குள்ள தாயார் இருக்கான்றது இவளுக்கு தெரியாதபடியாலே மூலவர் தயார் இல்ல, மூலவர் புதுசா பிரதிஷ்டை பண்ணிருக்கா. கலாப காலத்துக்கு அப்புறம் தான் பிரதிஷ்டை பண்ணிருக்கா. பிரதிஷ்டை பண்ணிட்டு அங்க நின்றுட்டு சில காலத்துக்கு கழிச்சு அங்க நின்று அடைய சுவாமி சேவிக்கச்சு அந்த தாளம் என்ன பண்ணிச்சுன்னா, இன்னைக்குமே ஒரு சிவர் இருக்கு வச்சுக்கோ, ஷவருக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லைன்னா அதோடைய சப்தமே வேற மாதிரி இருக்கும். ஷவரோடு ஷவர் ஒட்டின்னு இருக்குன்னா அது சப்தமே வேற மாதிரி இருக்கும். ஒண்ணு வேண்டாம், நம்ம பானை இருக்கணும். இந்த பானையில நிறைய ஜலம் ஃபுல்லா விட்டுடுங்க, ஜலத்தை ஃபுல்லா விட்டு ஒரு தட்டுங்க, அது சப்தமே வேறு. ஜலமே இல்லாம தட்டுங்க, அது ஜலத்தரங்கம்னு ஒன்று வச்சுட்டு இருக்கா. இப்படி ஒரு சின்ன கப்பல ஜலத்தை போட்டுவா, தட்டிண்டே வருவா. அது தட்டிண்டே வரச்சு அதுக்கு முன்னாடி சப்தங்கள்லாம் மாறுங்க. சாரி காமா பாதா நீசான்னு சப்தம் மாறதோணும். அப்ப ஜலம் இருந்தா ஒரு சப்தம், ஜலம் இல்லைன்னு. அதே போல இங்க கல்தரை போட்டிருக்காரனோ, இவ தாளம் அடிச்சுட்டு அடைய சுவாமி தாயார் சேவிச்சுட்டு இருக்கச்சு இந்த கல்தரை போட்டபடியாலே கல்தரைக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு இவருக்கு தெரியாது. ஏன்னா இந்த சப்தம் போய் அந்த சவுத்தை முட்டும் போது அது திரும்பி நமக்கு வரணும்னு வரச்சே அது பின்னாடி ஏதோ இடைவெளி இருக்கிறது நல்லா தெரியாது அடைய சுவாமிக்கு. அப்ப அடைய சுவாமி சொல்றாரு, பின்னாடி ஏதோ இருக்கு, பின்னாடி விக்கிரகம் இருக்கு அப்படின்னு அடைய சுவாமி. என்னமா சொல்றேன்னு கேட்டது அப்புறம்
அப்ப சொல்றாரு, இல்ல இல்ல இந்த தாளத்துல இது ஏன்னா நாதமுனியுடைய வம்சத்தால் தான் இன்னைக்கு அரைய சுவாமி தான். இன்னைக்கு அரைய சுவாமி அநேகமே எல்லாருமே நாதமுனியுடைய வம்சத்தவர்கள் தானே. அதனால அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்புறம் ராஜா கல்தரை எடுக்க பின்னாடி இருக்க. அதனால இப்ப 2 நாச்சிமார் ஆயிடுச்சு. இதுக்கு சொல்ல வந்தோம்னா அவ்வளவு தூரம் தேவகானத்துல தேர்ச்சி பெற்றவர் யாரு? தேர்ச்சி பெற்றவர் யார்? நாதமணி தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட நாதமணி நெஞ்சால் வாரி பரவும். அப்ப நாதமணி மேலையகத்தாழ்வார் இளையகத்தாழ்வார் என்று 2 சிஷ்யர்களை வைத்துக் கொண்டு நன்னா படுப்பி 4000 பாசனம் கானத்தை அமைத்து கொடுத்தார். தேவகானத்தோடு இன்னைக்கெல்லாம் இந்த திருவாய்மொழி ஆகட்டும், மற்ற 4000 பாசனத்தாகட்டும் இன்னைக்கு வரிசையா புஸ்தகங்களை போட்டுக்கலாம். தவிர அந்த காலத்துல இருக்கக்கூடிய புஸ்தகம் நீங்க சொல்றது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி புஸ்தகத்துலாம் ஒவ்வொரு பாட்டுக்கும் தாளம் என்ன, அதே போல அது இருக்கக்கூடிய ராகம் என்ன 2 போட்டுக்கலாம். அப்ப 4000த்துக்கும் ராகதாளங்கள் உண்டு. அந்த கானத்துல அமைத்து கொடுத்து அதை மேலையகத்தாழ்வார் கீழகத்தார் மூலம் பரப்பினார் இல்லையா? அப்படிப்பட்ட நாதமுனியை நெஞ்சால் வாரி பருவம். ஆக ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத்திருவாய் ஈரத்தமிழன் இசையினந்தோர்கட்கு இனியவர் இசையன் நம்ம செவிக்கற்றே இனிய வர்த்தம் சீரை பயின்றியம் செவிக்கணும். ஆனா இந்த கிரமம் வரைச்சு, அர்த்த கிரமம் வரைச்சு அசை ஈரத்தமிழ் இசையினந்தோர்கட்கு இனியவர் 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 தம் சீரை பயின்றியும் சீலங்கள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும். அப்படிப்பட்ட ராமானுஜர் எந்த மானுஜன. அப்ப ராமானுஜர் நாதமுனி இருவரும் சமகாலமா நெஞ்சால் வாரி பருகும். நெஞ்சால் அப்படியே காடாலிங்கனம் பண்ணிப்பாரா சுவாமி? அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறாருன்னா சுவாமி 2 பேரும் ஒரு சமகாலம் கிடையவே கிடையாது. அப்படி கட்சி ஏன்னா திருஷ்டா சீதையம் அப்படின்னு சொன்னா அனுமான் உடனே ஆலிங்கனம் பண்ணிட்டான். ராமன் ஆலிங்கனம் பண்ண கண்டேன் செய்யுன்னு சொன்ன உடனே ராமன் ஆலிங்கனம் பண்ணணும். அப்ப இது அப்ப சொல்றான் அனுமான், என்ன போய் ஆலிங்கனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உனக்கு எத்தனையோ கொடுக்கணும் அனுமன்னு, ஒண்ணு இல்ல நான் என்னத்தானே கொடுத்தேன். ஏன்னா நான் இருக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நான் இங்க இருக்கேன், இங்க ஒரு காட்டுல இருந்துட்டு இருக்கேன். அயோத்தி மாநகரத்துல இல்ல, இவருடைய தகப்ப நாட்டுல இல்ல, இவருடைய தம்பி மாட்டையும் இல்லைன்னு. அதனால இங்க இருக்கனால இப்படி இருக்கச்சு நான் கொடுத்தனே அப்படி உன்னையே கொடுத்துருக்கியே, அதுக்கு மேல வேற என்ன வேணாம்? என்னையே கொடுத்தனா? நீ 2 உயிரை கொடுத்துருக்க அனுமன்னு, நான் 1 உயிர் தானே கொடுத்துருக்கேன். நான் பார்த்தா இந்த என்னையும் சீத்தையும் 2 உயிரும் போகாம நீ காத்து கொடுத்துருக்கேனோ. ஆனா நான் கொடுத்தது என்னன்னு, நான் ஒருத்தர் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரிவிக்கிறேன். இது அதே போல நாதமுனிகளை ஆலிங்கனம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னா இல்ல. நெஞ்சால் வாரி பருகும் ஆலிங்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா சுவாமி? ஏன்னா 2 பேரும் சமகாலம் கிடையாது. ஏன்னா காய்கமா பண்ண முடியுமான, பிராக்டிக்கலா பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியும்னா 4 மணி காலம் ஆயிடுத்து. நாதமணி காலத்துக்கும் சுவாமி ராமானுஜர் காலத்துக்கும் 200 வருஷங்கள் வித்தியாசம். 200 வருஷம் கழிச்சுதான் சுவாமி ராமானுஜர் அவதாரம். அப்படி இருக்கச்சு நாதமுனியர் சுவாமி ராமானுஜர் சேவிச்சதே கிடையாது. அப்ப நெஞ்சால் வாரி பருகம், நெஞ்சால் வாரி பருகும்னா நெஞ்சால தான் அனுபவிக்க முடியும். தவிர காடாலிங்கனம் பண்ண முடியுமானா, நேரா ஆலிங்கனம் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. நெஞ்சால் தான் வாரி பருகும். கிட்டத்தட்ட 200 வருஷம் இருக்கிறபடியாலே அப்ப நெஞ்சால் தான் வாரி பருகும். வாரி பருகுதுன்னா என்ன சுவாமி? வாரி பருகிறதுனா என்னது? நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும். நாதமுனி ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கணும், அதை அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கிறதா அப்படின்னு நெஞ்சால் வாரி பருகுனா இதுல என்ன அர்த்தம்னா, வாரி பருகிறது வாரினா ஜலத்தை கொண்டு சில பேர் சாப்பிட பருகும், ரொம்ப அதீதமான தாகமா இருக்கும். அப்படியே எடுத்து போட்டு பரணும். போடுறச்சு அந்த சொம்பை எடுத்து வாய்க்குள்ள போட்டு கிட்ட வச்சுட்டு சாப்பிடுறச்சு பாதி தண்ணி கீழே போயிடும். அந்த மாதிரி சாப்பிடுறாரா? அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வாய்க்குள்ள கொஞ்சம் கீழே போயிட்டு அந்த மாதிரி என்ன? அப்படி இல்ல. நெஞ்சால் வாரி பருவனா எடுத்த குணங்கள், அதாவது ஒரு துளி கூட கீழே விழாதபடி எவ்வளவு தூரம் நாதமுனிய வாரி பருக முடியுமோ அந்த குணங்களோடு, விக்கிரக குணங்களோடு அனுபவிக்கிறார். விக்கிரக குணங்களோடு அனுபவிக்கிறார். அந்த நெஞ்சால் வாரி அப்படியே அனுபவிக்கிறார். அகிருத்திமத்த சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மபந்தம் பிதாமதம் நாதமுதம் விலோக்கிய பிசீதமத்வம் அச்சிந்தயித்வா. இது ஆளவந்த அசேசுக்தி. அப்ப நாதமுனியுடைய சீரை நெஞ்சால் வாரி பருகுன்னா என்னன்னா, பருகிறார்
அனுபவிக்கேன்னு அர்த்தம். அப்ப நாதமணிகள் நீர் பண்டகமா உருகிட்டாரா, உருகினதை பழகிறார். நாதமுனிகள் நீர் பண்டாக உருகினாரா, உருகிறத ராமானுஜர் பருகினாரா, இது நமக்கு சந்தேகம் வரும். ராமானுஜர் காலம் வேறு இவர் காலம் வேறுன்னு சொன்னேன் சுவாமி. அப்ப இவர் பருகிறாருன்னா என்ன உருகினாரு, என்ன பண்ணாரு அப்படின்னா, இவர் ஜெகதாச்சாரியன் ஆயிட்டார்னு தெரிய போயிடுது. யாருக்கு? நாதமுனிகளுக்கு. ஜெகதாரன் பெருமை, தன் சிஷ்யனுக்கு ஏற்பட்ட பெருமையை கண்டு உருகுகிறார். என்னைக்குமே ஆச்சாரமுடைய பூர்வாச்சாரம் என்னைக்குமே சிஷ்யாளுக்கு வைபவம்னால கொண்டாடுவார். சிஷ்யனுக்கு வைபவம்னு சொன்னாலே அப்படி கொண்டாடுவார். நஞ்சியர் கொண்டாடுறார், நம்பில்லை. நஞ்சியர் நம்பில்லை அப்படி கொண்டாடுறார். நம்பில்லை சிஷ்யர் அப்படி கொண்டாடு. ஏன்னா சம்பிரதாயமே அதுதான். ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் தான் ஆச்சாரம் நினைக்கிறதே கிடையாது. சிஷ்யனை தன் சிஷ்யன் நினைக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த சிஷ்யனோட வைபவத்தை சாமானிய என்ன சொல்லுவா, நான் தான் சொல்லி கொடுத்தேன் சுவாமி, என்னை விட அவனுக்கு தெரியுமா, என்னமா தெரியும் அப்படின்னு எவ்வளவு தூரம் மட்டம் தட்டுமோ தட்டிடணும். ஆனா நம்ம பூர்வாச்சார நிலை அப்படி இல்லை. சிஷ்யால எவ்வளவு தூரம் தூக்கி வைக்கணும், தூக்கி வைக்கிறாள். இப்ப இந்த நாதமணி என்ன இது ஆச்சாரியன், இவர் சிஷ்யன். சிஷ்யனுக்கு இத்தனை பெருமை இருக்குன்னு அந்த பெருமையை கண்டு உருகிட்டாராம். எப்படி உருகினாரா? நீர் பண்டமா உருகுகிறாராம். உருகிறபடியாலே, உருகிடுச்சுனா திரவமாயிருத்தணும், அது நீர் பண்டமாயிருத்தணும். அதனால இவர் பருகினார். நெஞ்சால் வாரி பருகும் உருகின திரவியத்தை நெஞ்சால் வாரி. அதாவது இது எது போறன்னா, இதுக்கு 2-3 திட்டாந்த சொன்னா உங்களுக்கு என்ன புரியும். நிவேதயத மாம்ஷிப்ரம் விபீஷண உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. விபீஷண அங்கிருந்து கிளம்பினான். என்னுடைய குலத்தை கெடுக்க வந்த கோடரை காம்பே, இனி உன்னை டாக்டர் இருக்கப்படாத, நீ நல்லவன்னு பேர் எடுத்துட்டு தயவுசெய்து இங்கிருந்து கிளம்பி போயிடு, உன்னை கொல்லாம விட்டுரு, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் தன்னுடைய காலாலை எட்டு உதைத்தான் தன்னுடைய தம்பியான விபீஷனை. அங்கிருந்து கிளம்பினான். நேர ஆகாசத்தை நின்றுட்டான் ராமன் திருவடியை பத்திரன்றதுக்காக. அப்ப எல்லாம் என்ன பண்ணா, விபீஷண அங்கீகாரம் பண்ணப்படாது, அன்னங்கீகாரம் பண்ணப்படாதுன்னு சுக்ரீவாதிகள் முதலாக இருக்கிறவெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அனுமான் மட்டும்தான் சொல்றாரு, இல்ல அவனை பண்ணணும், அவன் நல்லவன் பண்ணணும் சொல்லிட்டு இருக்கா. இருக்கட்டும். அப்படி இருக்கச்சு இப்ப இத்தனை பண்ணிட்டு இருக்கச்சு பெரிய பேச்சுவார்த்தை நடக்கிறது சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும். இதனால கூடாது, இதனால அக்காலத்துல வந்திருக்கான், காலம் இல்லாத காலத்துல வந்திருக்கான், முதல்ல வந்திருந்தாலும் பரவாயில்ல, இத்தனையும் சொன்னாரணும். அதெல்லாம் சொல்லி சுக்ரீவனை என்னமா தட்டி தொட்டி கொட்டி என்ன பண்ணணுமா அதெல்லாம் சொல்லி சுக்ரீவன் சமாதானம் ஆயிட்டான். சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் சுக்ரீவன் சொல்ற வார்த்தை பாருங்க. சமாதானம் ஆனதுக்கு சுக்ரீவன் சொன்ன வார்த்தைன்னா, ராமா இத்தனை நாய் எங்களிடத்து நீ அன்பை காட்டிடணும், எங்களுடைய ஒவ்வொருத்தையும் உன்னுடைய அன்பை காட்டிருக்கணும், இந்த அன்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த டிவிஷன் காட்டணும். அது என்னமா சுவாமி, எத்தனை 70 வெள்ளம் சைன்யம், 70 வெள்ளம் வானர சைன்யம் இருக்கச்சு, அந்த ஒவ்வொரு வானர சைன்யம் எத்தனை அன்பு காட்டியிருப்பான். அந்த அன்பெல்லாம் ஒன்னாவது சேர்த்து அது அத்தனை சுக்ரீவன் காட்டின்னு சொன்ன உடனே சுக்ரீவன் அவனை கொண்டு போய் ஆக்ஷன் வாங்க சொன்னான். யார் ஆக்ஷன் வந்தான். ஆக்ஷன் ராமன் காலில் விழுந்தான். பிழச்சேன்னா, நான் எல்லாத்தையும் திறந்தேன் ராமா, என்னுடைய பத்னியை திறந்தேன், அதே போல ராஜ்யத்தை திறந்தேன், அண்ணாவை திறந்தேன், எல்லாரையும் திறந்தேன், திரும்பி நாங்க போக போறது இல்லை, அதை பார்க்க போறதில்லை. விபீஷன் திரும்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்கே, ராமன் ஒண்ணுமே பேசணும், ஒரு வார்த்தை பேசல. மெதுவா தம்பிய திருவாக்களை மெதுவா பேச ஆரம்பிக்கிறான். மயிலிறகு தடவரா போற மஞ்சு பாஷீஷராகவா அப்படின்னு சொல்ற வால்மீகி. அப்ப மயிலிறகு தடவரா போல பேசுறாரு. என்னன்னா 2 வார்த்தை பேசுறான். என்ன பேசுறான்? பீஷணா, நான் தப்பி பண்ணினேன். விபீஷன் சொல்றான் ராமன் இந்த வார்த்தையை நல்லா கேட்டுக்கணும். விபீஷ்ண சரணாகதி கட்டம்ன்றது ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப ஆச்சரியமானது. அபயப்பிரதான சாரம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, வேதாந்தேசிகர் பண்ணியிருக்கார். அபயப்பிரதான ராஜன் பேரு பெரியவாச்சாரம் பிள்ளைக்கு. இது சொல்றதுன்னா எல்லாமே விபீஷண சரணாகதி தான். ஸ்ரீராமாயணமே எதுக்குன்னா விபீஷண சரணாகதிக்கு தான் ஸ்ரீராமாயணமே. அந்த விபீஷண சரணாகதி நான் ஒரு தப்பு பண்ணினேன், ராமா விபீஷண நான் தப்பு பண்ணினேன். என்ன தப்பு பண்ணிருக்க ராமா, நீ எப்படிப்பட்டவன், நீ உன்னை பத்தி நீ ஏன் தப்பு சொல்லிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல, நீ என்ன பண்ணின, அக்கறையில இருந்து இக்கரைக்கு வந்து ஏனும், அக்கறையில இருந்து கிளம்பி நேரா எக்கரைக்கு வந்துட்டேனும், குறுக்க ஏதாவது பண்ணியா? ஒண்ணும் பண்ணல. என்னிடத்தில் எவ்வளவு ஆசை இருந்தா அங்கிருந்து கிளம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கேனும், நேரம் வந்துட்டேனும், மத்தியில எங்கேயாவது இறங்கினியா, எதாவது பாத்தியா, எதாவது நினைக்கியா? ஒண்ணு நினைக்கிறேன். ஆமா, இங்கதான் நேரம் வந்திருக்கேன். ஆனா நான் என்ன பண்ணேன் பாருமா, அயோத்தியிலிருந்து கிளம்பினேன், நேரா நான் உங்க இடத்துக்கு வந்திருக்கணும். இந்த சமுத்திர கரைக்கு நீ வந்திருக்கேனோ, இந்த சமுத்திர சமுத்திர கரை கூட இல்ல,
லங்கைக்கே நான் வந்திருக்கும் அங்கீகாரம் பண்ணிருக்கணும். ஆனா நான் பண்ணல. அங்கிருந்து கிளம்பச்சு ஒவ்வொரு இடத்துல இங்க 2 வருஷம், அங்க 2 வருஷம், அங்க 3 வருஷம், அங்க 4 வருஷம், இங்க 2 வருஷம் அப்படின்னு கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் தொலைச்சிட்டு இப்ப கூட என்ன பண்ணிருக்கேன், இப்பதான் வந்தேன். ஆனா நீ அப்படி இல்லை, இப்பதான் அங்கிருந்து கிளம்பினா உடனே இங்க வந்துட்டியானோ. அப்ப உனக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்கிட்ட இல்லையே. ராமன் சொல்ற வார்த்தை இதுதான் பகவான். இதனால்தான் அவனுக்கு ஆண்டாள் கொடுத்த பெயர் ஓங்கி உலகளந்த உத்தமன். இந்த பேர் ஆண்டாள் கொடுத்து ஓங்கி உலகம் அதமன், மத்தியமன், உத்தமன் பேரு. அதமன்னா பிறர் தான் வாழ்த்து பிறரையும் கெடுக்கிறான் அவன் அதமன் பேரு. மத்தியமன்னா தானும் வாழணும் பிறனும் வாழணும், அவன் மத்தியமன் பேரு. ஆனா உத்தமன் யாருன்னா தான் போனாலும் வராலும் அவன் வாழணும், அது எதிரிகள் வாழணும். இதுதான் உத்தமன் பேரு. அந்த உத்தமன் சொல்றது ஆண்டாள் கொடுத்தாருனோ அதாங்க தெரிவிக்கிறாரு. நான் வந்து இருக்கிறோமோனோ, நான் வரலையே. அப்ப உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு, அந்த நீ என்மேல் வைத்த ஆதரவு என்கிட்ட இல்லையே. அந்த அளவுக்கு என்கிட்ட இருக்கன்னா இல்லையே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே வீஷன் நினைக்கிறான், என்னவா ராமன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட மகாபிரபு, இஸ்வாகு குலத்தலகம். அப்படி இருக்கச்சே இந்த திருவடி கிடைக்குமான்னு ஒவ்வொரு ரிஷிகளும் பிரம்மா தேவரும் காத்துட்டு இருக்கச்சே, நீ போய் இவரை போய் என்ன பண்ணா, நான் உனக்காக வந்திருக்கணும்னு நீங்க எனக்காக வந்தீங்கன்னு இவ்வளவு தூரம் இத்தனை தூரம் தன்னை நியாயப்படுத்திக் கொண்டு, அது மட்டும் இல்ல தன்னை மிகவும் தாழ்த்து கொண்டு பேசுறான். இது நியாயமா? நியாயமே இல்லையே இப்படி பேசிட்டு இருக்காருன்னு உருகிட்டானா. அந்த உருகினபடியால் என்னாச்சுன்னா உடனே என்ன பண்ணா, ராமன் அந்த விபீஷண அப்படியே பிபன்னரா அப்படின்னா அப்படியே அவனை என்ன பண்ணினானா, அப்படி உறிஞ்சி சாப்பிட்டானு, உறிஞ்சி பருகினான்னு தெரிவிக்கிறார் வால்மீகி தெரிவிக்கிறாரு. அப்படி சொன்ன உடனே உருகினானோ, உருகின உடனே என்ன நீர் பண்டமா போயிட்டானோ, நீர் பண்டம் ஆனபடியாலே விபீஷணன் என்ன பண்ணுது, குடிச்சிட்டான். வால்மீகி தெரிவிக்கிறாரு விபீஷணன் குடிச்சிட்டான்னு தெரிவிக்கிறார் வால்மீகி. அதே போல இங்க நாதமணிகள் என்ன பண்ணானா, எம்பெருமானார் இப்போது ஜெகதாச்சாரியனாயிட்டார். பொலிக போயிட்டு வள்ளியுத்தாகும் கலியும் கண்டு கொண்பெண் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசபாடி ஆடி உழிதர கண்டோம் கண்ணுக்கு நீர கண்டோம் தொண்டீர் எல்லேரும் பாடி தொழுது பொழுதுன்றார் சொன்ன. இப்ப ஜெகதாச்சாரியன் இருப்பதை நினைக்க செவிக்கிறாரு சுவாமி. அவ சேவிப்பார், நிச்சயமா சேவிப்பார், சேவிக்கிறான். அந்த சேவிக்க உருகிட்டார். உருகினுடனே என்ன ஆயிடுச்சுன்னா நீர்பண்டம் ஆயிடுச்சு. நீர்பண்டமான எம்பெருமானார் நெஞ்சால் வாரி பருகும். அந்த நீர்பண்டமான அந்த நாதமணிகளை நெஞ்சால் வாரி பருகும். இப்ப இது ராமன் பண்ண விஷயத்த விபீஷணோடு ஒப்பிட்டு பார்த்தோம் சுவாமி. அதெல்லாம் இதுக்கு சுவாமி ஆழ்வார் பாசனம் எதா இருக்கா, வில்லிருத்து மெல்லியல் தோய்ந்தார் என்னும். இது திருநெடுந்தாண்டக வாசனம், திருமங்கை ஆழ்வார். வில்லுறுத்து கல்லெடுத்து கல்பாரி காத்தா என்னும், காமருக்கும் கச்சி ஊரகத்தா என்னும், வில்லிருத்து மெல்லியல் தோய்ந்தா என்னும், வெக்காவில் துயில் அமர்ந்த வேந்தே என்னன்னு பாசுரம். அது என்ன தெரியுன்னா, சீதையின் சோல்களை ராமன் தீர்த்தமாடினான்னு திருவங்கியாக தெரிகிறது. வில்லிருத்தி மெல்லியல் தோய்ந்தான், அந்த தோள்கள்ல தீர்த்தமாடினானா. தோள்கள் என்ன கடினமான பதார்த்தம் தானே, இது திரவிய பதார்த்தம், திரவியமா இருக்கு, லிக்விடா இருக்கா? கிடையாது. அப்ப கடினமான பதார்த்தம் எப்படி தீர்த்தம் ஆடலான்னா தெரிகிறா பாருங்க. இது தோலா இல்ல திரவிய பதார்த்தம் கேட்கிறாரு. தீர்த்தம் ஆட முடியுமான்னா, வீரன் தெரியணும்னு சீதைக்கு. இவன் வீரனானா சரி சுவாமி வீரன் தன்னா தெரிஞ்சுட்டா. பண்ண இந்த வில்ல உடைச்சாரணும் சிவதனுஷு, அந்த சிவதனுஷு உடைச்சாரணும், அதனால வீரன் தெரிஞ்சுட்டா. சரி வீரம் இருக்கட்டும் சுவாமி, ராமன் நன்னா பேசுவானா உட்காந்து. ஏன்னா இன்னைக்குமே மனைவியோட நன்னா உட்காந்து பேசணுமானோ, அந்த பேசக்கூடிய தன்மை இருக்கா, நன்னா உட்காந்து பேசக்கூடியமா, பேச்சு சாமர்த்தியம் இருக்கியா? வாக்மி ஸ்ரீமான்னு கொடுத்திருக்காரு வால்மீகி. பேச்சு சாமர்த்தியம் இருக்கான்னு நினைக்க உடனே அந்த நேரத்துல நம்ம வில்லு உடைச்ச உடனே ஜனக மகாராஜ கையில புஷ்பத்தை மாலையை கொடுத்து கொண்டு போடுன்னா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. கல்யாணம் பண்றது இதெல்லாம் எங்கெல்லாம் யாரும் பார்க்கணும், நம் ஐயரை கேட்டுக்கொள்ள, ஐயர்னா தகப்பனார்னு பேரு, தகப்பனாரை கேட்டுக்கொள்ளும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. சுவாமி எங்க ஆச்சாரியன் சொன்னார், விஸ்வாமித்திரர் சொன்னார், வில்ல பாத்துட்டு வான்னு சொன்னார். அவர் பாஷை பக்கம் பாத்துட்டு வானா எடுத்துட்டு வான்னு அர்த்தம்.
எடுத்த முடிஞ்சு போயிடுது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இந்த கல்யாண கட்டம் இதெல்லாம் வந்து எப்படி தகப்பனாரை கட்டி கொண்டு சொன்ன உடனே, இந்த வார்த்தை சொன்ன உடனே சீத்தை பார்த்தா, ஓ பேச்சு சாமர்த்தியம் என்னமா இருக்கு, என்னமா பேசுறான்னு சொன்ன உடனே வில்லி வீரனாகவே இருக்கா. அது பேச்சு சாமர்த்தியம் இருக்கு. இந்த வீரமும் பேச்சு சாமர்த்தியம் மேற்கொண்டு இருந்த அழகும் இருக்கு. இதெல்லாம் இருக்க உருகி போயிட்டா. உருகின ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இந்த தோல் அப்படியே உருகினா போர் போயிட்டான். அதெல்லாம் என்ன பண்ண தீர்த்தம் பண்ண, அதான் மெல்லியல் தோல் தோய்ந்தான் என்னும். அப்ப ராமன் வில்லை முறைத்தான் கேட்டு உருகினாள் சீதை. அப்ப உருகின சீதை இருக்கிற எங்க ராமன் தீர்த்தம் ஆடினாள் இல்லையா, அதே போல இங்க நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகம். நெஞ்சால் வாரி பருகம் அப்படின்னா பாசனம் அப்படி இருக்குன்னா, ராமானுஜனம் இந்த நிலை அடைந்து நாதமுனியை ஆனந்தப்பட்டு உருக நாதமுனியை வாரி கொண்டு அப்படியே விழுங்கினாங்க. ஏன்னா ராமானுஜன் நிலைக்கு வந்துட்டாரணும், ஜெகதாச்சாரியன் உத்தாலக ஆச்சாரியன் வந்துட்டாரணும். அதை நினைச்சு உருக நாதமுனிகள் உருக, அந்த உருகிற நாதமுனி நெஞ்சால் வாரி. இப்படிப்பட்ட ராமானுஜர் என் தன் மாநிதியே. இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். நெஞ்சால் வாரி சமான காலமானால் காய்கமாக தழுவி முழிசி பரிமாறி அனுபவிக்க காணும் அத்தியந்த கால ஆனவனாகிய அந்த சிவன் நாதமுனிகளை நெஞ்சாலே அள்ளிக்கொண்டு பிரிகதிர் படாதபடி விக்கிரகம் குணங்குள்ள பிரிகதிர் படாதன்னா சில பேர் அப்படியே சாப்பிட வச்ச பிரிகதிர்னு எடுப்பா அடிக்கடி வியாக்கியானத்துல. இந்த நம்பில எடுத்திருக்கார், அதே மாதிரி நஞ்சியில எடுத்திருக்கார். பிரிகதிர் படாதுன்னா இந்த கால்குமேட்ல இதெல்லாம் எடுக்கிறா பாருங்க, போரடிப்பா இல்லையா, நெல் எடுத்து போரடிக்கச்சு அந்த நெல்லை சிலதெல்லாம் வெளில போயிட்டே இருக்கும், சிலதான் உள்ள வந்துட்டு இருக்கும். அதான் பிரிகதிர் படுறதுன்னு. பிரிகதிர் படாதபடி அந்த மாதிரி குடிக்கச்சு சிலதெல்லாம் கீழே போய் சில பேரும் சொம்புல தண்ணி குடிக்கச்சு அப்படி அபாரமான ஆகணும்னா பாதி கீழே போகும் பாதி உள்ளுக்குள்ள போகும். அந்த மாதிரி இல்லாம பூர்த்தியா போடுறது. பிரிகதிர் படாதபடி விக்கிரக குணங்களோட கூட அனுபவிக்கிற பருகுகை அனுபவிக்கை ராமானுஜன் எம்பெருமானார் எந்தன்மானிதியே லோகத்தார் எல்லாருக்கும் அவதரித்தராகிலும் அமுதனாவுடைய அத்தியவசாயம் தமக்கேயாக அவதரித்தது என்று காணும் எந்தன்மானிதே அடியனுடைய மகாநிதி நவநிதியான தனங்களுக்கும் நவதம்பதி பிரளயத்திலும் அழிவுண்டு. அப்படி அன்றைக்கே அவற்றை காட்டில் விலட்சணமாய் அப்ராகிருதமான நிதி என்கிறார். யாவதாத்மபாவி உஜ்ஜீவன ஏற்றுவாயிருக்கும் நிதி என்றபடி அத்திர பரத்ரசாபி நித்தியம் யதீய சரணோ சரணம் மதி என்ற உள்ளிக்கேதாரிலே ஆளவந்தாரம் முடிச்சுட்டார். இதோட இந்த இடத்துல எந்தன்மாநிதி, இப்ப நிதின்னு சொல்லாம எந்தன்மாநிதின்னு சொல்றார். ஏன் சுவாமி எந்தன்மாநிதி சொல்லாமா சுவாமி? ஏன்னா எல்லாருக்கும் தானே மாநிதி. இப்ப ராமானுஜன் நமக்கு மாநிதியா இல்லையா? இப்ப திருவாரூர் என்ன தெரிவிக்காரு, எந்தன்மாநிதி. சில பேர்லாம் சொல்லணும் எங்க அப்பா எங்க அம்மா அப்படின்னு குழந்தை சொல்லி பாருங்க. அது பேர அந்த குழந்தையா எங்க அப்பா எங்க அம்மா சொல்லி, அதே போல இவன் என்ன சொல்லிக்கிறேன்னா எந்தன் மாநிதின்னு சொல்லிக்கிறாரு திருவாரூர். அப்ப எல்லாருக்கும் மாநிதி இல்லையானா? அடியனுக்கும் அவர் தான் மாநிதி, உங்களுக்கும் அவர் தான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. அப்படி இருக்க செய்து அது என்னவா சுவாமி எந்தன் மாநிதின்னு சொன்னா எம்மாநிதி சொல்லியிருக்கலாம். எம்னா அந்த இடத்துல பன்மை வந்துடுறது. அப்ப நம்மையும் சேர்க்கலாம் சொல்லணும். எங்கள் மாநிதி சொல்லலாம். அப்படி இருக்கச்சே என் மாநிதியே என் மாதிரியும் சொல்லலாமா சுவாமி? இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னா உலகத்தார் எல்லாருக்கும் அவரை மாநிதி தானே, அவருக்காக ஏன்னா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறிஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே. அதே ராமானுஜன் பாசனம். உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே உலகோருக்கு எல்லாமே அவர் தான் மாநிதி. அப்படி இருக்கச்சது இவர் சொல்லலாமான்னா இவர் வந்து அவ்வளவு ஆதரவா திருவரங்கத்தை அத்தனை அவர்கள் எனக்கு இருக்கக்கூடிய ஆதரவு எந்தன் மாதிரின்னு சொல்லிக்கிறேன். சில பேரும் சொல்லிக்கலாம், நாம அந்த மாதிரி சொல்ல முடியுமா? நானா தாராளமா சொல்லலாம். எப்படி சுவாமி சொல்லலாம்னா, நாமளே சேவிக்கிறேன், அவர் எனக்காக தான், எங்க அம்மாவே தான் சொல்லிக்கிறார். இவர் அவதாரம் பண்றது எல்லாமே எனக்காகன்றது. நரசிம்ம அவதாரம் எனக்காக, ஆழ்வார் சொல்லிக்கிறார் நம்மாழ்வார். ராமாவதாரம் எனக்காக, கிருஷ்ண அவதாரம் சுவாமி என்னமா சுவாமி நரசிம்ம அவதாரம் வந்து பிரகலாதனுக்கு ரட்சிக்கிறதுக்கு இரண்யக்கு வதம் பண்றதுக்காக இல்ல, அதெல்லாம் கிடையாது எனக்காகன்றார். அதே போல ராமாவதாரம்னா ராவணாசனம் முடிக்கிறதுக்கும் விபீஷ சரணாகதிக்கும் அதெல்லாம் கிடையாது எனக்காக. கிருஷ்ணாவதாரம்னா
கீதையை கொடுக்கணும், அர்ஜுனனை ரட்சிக்கணும், பாண்டவாரை ரட்சிக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் கிடையாது. எனக்காக என்னக்கா சுவாமின்னா அத்தனை தூரம் ஆதரவு, அத்தனை தூரம் ஆதரவு இல்லையா? அதே போல ஏன்னா இவர் இத்தனை நாள் இந்த சம்சாரத்துல பட்ட பாடு இவருக்கு தான் தெரியும். இவருக்கு தான் திருவாரூர் இத்தனை பாடு நான் பட்டிருக்கேன், இப்ப அதெல்லாம் இல்லாம ஆனந்தமா இருக்கணும். அப்ப அந்த மாநிதி கிடைத்தபடியால் தானே அது ஆனந்தமா இருக்கேன். அப்ப அந்த ஆனந்தத்துக்கு காரணம் அவர் தானே. அப்ப அவர் தானே நிதி. அது எப்படிப்பட்ட நிதி? எந்த நிதி? எனக்கு நிதின்னு தெரிவிக்கிறதா? சரி சுவாமி, நிதியாவே இருக்கட்டும். நிதின்னு எதை சொல்லுவா? நவநிதியத்தனை நிதின்னு சொல்லுவா. நீர் என்னமோ ராமானுஜனந்தன் மாநிதின்னு சொல்லிட்டு இருக்கிறே, சொல்லலாமா? நவநிதிகள், நவநிதி, நவரத்னம் என்னன்னு உண்டு, நிறைய நவரத்னங்கள் என்னன்னு சொல்றா பாருங்க. அவத்தானே நிதின்னு சொல்லுவா. நீ ராமானுஜனை போய் நிதின்னு சொல்லலாமான்னா அந்த நிதி எல்லாம் பிரளய காலத்துல அழியும். பிரளய காலத்துல என்ன ஆகுனா அழிஞ்சே போறது, அழிஞ்சே போறது. எதுவுமே இருக்க போறதே கிடையாது, இருக்காத எதுவும் இருக்க போறது கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா ராமானுஜர் என்கிற நிதி எப்போதும் உண்டு. இப்போ உண்டு, அப்போ உண்டு, எப்போதும் உண்டு. ஏன்னா இந்த நிதி அப்ராகிருதமான நிதி, அந்த நிதி பிராகிருதமான நிதி. பிராகிருதம் அப்ராகிருதம்னா என்னன்னு சொல்லிடுறேன். அப்ராகிருதம்னா அழியக்கூடியது அல்ல, அழிவில்லாதது. இந்த ஆத்மா இருக்கு இல்லையா, இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரம் பிராகிருதம், இந்த ஆத்மா இருக்கு அப்ராகிருதம். என்ன புரிஞ்சுங்க? இப்ப நமக்குள்ளேயே அப்ராகிருதம் இருக்கு, பிராகிருதம் இருக்கு. இப்ப நமக்குள்ளேன்னு சொன்னாலே அது ஒரு பெரிய தப்பு. நமக்குள்ள ஒரு சப்தம் ஆத்மாவை தான் குறிக்கும். அப்ப ஆத்மாவை மட்டும் தான் குறிக்கிறது, பிராகிருதம் இருக்குன்னு சொல்றே இல்லை சுவாமின. இந்த சரீரத்தையும் சேர்த்து நானே நினைச்சுட்டு இருக்கேன். இந்த சரீரம் நான் இல்ல, சரீரம் நானா கிருஷ்ணன் பேரு அடி இருக்கு. ஆனா அந்த கிருஷ்ணன் பேரு இந்த ஆத்மாவுக்கு சரீரத்துக்கா? சரீரத்துக்கு தான். அப்ப நான் இல்லையே. அப்ப எனக்கு கிருஷ்ணன் பேரு இல்லையானா இந்த சரீரத்துக்கு பேர் கொடுத்திருக்கா, ஆத்மாவுக்கு இல்ல. அப்ப ஆத்மா என்ன சுவாமி? தாசபூதாக ஸ்வத சர்வேகே, அடியேன் ராமானுஜாசன் தான் ஆத்மாவுக்கு உண்டான பேரு. ஆத்மா. அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்றோம், அவாவா தங்கள் தங்கள் பேரை சொல்றதுல யாரை சேவிக்கணும். ஒண்ணு இல்ல, அப்படின்னு கால் சுத்து வந்தா வச்சுக்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுவாமி, ஒவ்வொருத்தரும் வரா அவாலாம் அம்மங்காரு யாராரோ வரதுன்னு அடியே ராமானுஜாசன் சேவிக்கிறா. அவ என்ன சொல்றா? தங்கள் பேரை சொல்றதே இல்லை, அவாவா வந்து தினத்தை தெரியறது பாருங்க. அப்பன்னா அவ தன்னுடைய ஆத்மாவுக்கு உண்டான பேரை சொல்லிக்கிறா. ஆத்மாவுக்கு உண்டான பேர் என்ன? அடியேன் ராமானுஜாசன். சுவாமி அடியேன் ராமானுஜாசன் எல்லாருக்கும் அதே பேர் வந்துச்சுன்னா அப்ப எப்படி அடையாளம் தெரிவிக்கிறதுனா எல்லாரும் அதேதான், எல்லாரும் அவனுடைய திருவடி சம்பந்திகள். யாருடைய திருவடி? ராமானுஜருடைய திருவடி. அதனாலதான் இவர் எந்த மாதிரின்னு சொல்றார். இவர் எந்த மாநிலம் திருவரங்கத்தவனரா சொல்றதுக்கு என்ன காரணம்னா இவரும் அடியேன் ராமானுஜாசன் அப்படின்னு யாரை பார்த்து? மத்த திவ்யதேசம், மத்த சிவேஸ்வரா பார்த்து சொல்றாரு. அதே போல இதை சொல்லிட்டு இருக்க போனோம். அப்ப அடியேன் ராமானுஜாசன் இது எப்படி சுவாமி? அதெல்லாம் அப்ராகிருதம், இது பிராகிருதம். இந்த சரீரமாகட்டும், இந்த நவநிதியோ, அதே போல நவரத்னமோ, என்ன நவ கிரகங்களோ, நவ கிரகங்கள் கூட பிராகிருதமாக பிராகிருதம் தான். அதுவும் போயிடும். ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று. அழகா 4/10 திருவாமொழி தன்னுடைய திவ்யதேசிக தெரிவிக்கிறார். யாதுமில்லா அன்று ஒன்னும் எல்லாம் ஒன்றிடும். எதுவுமே இருக்குன்னா ஏகோகுவல் நாராயணாய நப்ரம்மா நேசானதா நேவேத்யவா பிருத்திவியின் நான் நட்சத்திராணி. எதுவுமே இல்லாத போது நாராயணன் ஒருவன் மட்டுமே இருந்தான் தெரிவிக்கிறியா? எதுவும் கிடையாது. சரி சுவாமி, நாராயணன் ஒருவன் மட்டுமே இருந்தானா அப்ப ராமானுஜன் மட்டும் எப்படி இருப்பார்? நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? அவர் மட்டும் அவர் நித்திய சூரியாச்சு. யாரு என்ன சேஷாவதாரம் இல்லையா? ஆதிசேஷ அவதாரம் நித்திய சூரியன். அவர் எப்பவும் உண்டு, அவர் இல்லாத நாளைகள். அதனாலதான் அப்ராகிருதம் சொல்றாரு. மற்றதெல்லாம் பிராகிருதம். அந்த அப்ராகிருதமான நிதி, அந்த நிதிதான், அந்த நிதிதான் என்னுடைய உஜ்ஜீவனத்துக்கு நிதி. ஜீவனத்துக்கு இந்த ஒரு உஜ்ஜீவனம் ஸ்ரீவைகுண்டம். என்னுடைய உஜ்ஜீவனத்துக்கு நிதி எதுன்னா அதுதான். அந்த நிதியை தவிர மற்றொரு நிதி என்னுடைய உஜ்ஜீவனத்துக்கு நிதி ஆகாது. அப்படிப்பட்ட நிதி இது. அது சரி சுவாமி, அந்த நிதி இந்த ஊர்ல இருக்கு வாஸ்தவம். ஏன்னா இந்த ஊர்ல தானே ராமானுஜன் சேவிக்கிறோம், சிவபெரும்புதூர் போறோம் சேவிக்கிறோம், ராமானுஜன் தான் சேவிக்கிறோம். அப்ப அங்க போனதுக்கு அப்புறம் சுவாமி ஆயிடுத்து, இங்கிருந்து கிளம்பியாச்சு, சரீரம் விழுந்துட்டு ஆத்மா கிளம்பி சிவைகுண்டம் போயிடுத்து. சிவைகுண்டம் போனதுக்கு அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்றது? அங்க போய் பெருமாள் சிவைகுண்டதுனால சேவிக்க போறோம்.
அத்தனை தூரம் சேவிக்கிறோமோ, ஸ்ரீதேவி நாச்சியாரன, பூதேவி நாச்சியாரன், ஈலாதேவி நாச்சியாரன, அவளால் நம்ம ஊட்டி உடனே சேவிக்கிறோமோ. அதுதான் அங்க போனாலும் அதே ராமானுஜர் தான் கைங்கரினார், அதே ராமானுஜர் தான் கைங்கரினார். அது என்னமா சுவாமி அதே ராமானுஜர் சொல்ல வந்தா, அதுக்குதான் ஆலவந்தாவுடைய ஸ்ரீசுட்டி எழுதுகிறார், அத்ர பரத்ர சாபி நித்தியம் யதீய சரணௌ சரணம் அகீயம் என்று அருளி செய்தாரிலே ஆலவந்தாரும். அத்ர பரத்ர சாபி, ஆலவந்தார் இங்க நாதமுனிகளுக்கு கைங்கரியம் பண்ணார். நாதமுனி கைங்கரியம் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பி போனோடனே அவ சிஷ்யெல்லாம் கேட்கிறா, சுவாமி இங்க நாதமுனி கைங்கரியம் பண்ணணும், அதனால உங்களுக்கு மோட்சம் கொடுக்குறாரணும். ஆமா, அவர் கைங்கரியம் பண்ண மாதிரி மோட்சம். அங்க போய் ஸ்ரீவைகுண்டநாதன் கைங்கரியம் இல்லைன்ட்டார். ஏன் சுவாமி ஸ்ரீவைகுண்டநாதன் கைங்கரியம் பண்ண மாட்டேன்னா, அங்க போய் நாதமுனிக்கு தான் கைங்கரியம். அதுதான் இந்த வார்த்தை, அத்திர பரத்திர சாபி நித்தியம் யதீய சரணௌ சரணம் அகீயம். இங்க தோல் மாற மாட்டேன்றார். அப்படின்னா சாமானியா பெருமாளை வேலை பண்ணிட்டு போற பாருங்க, ஒரு தோலை போட்டுட்டு பண்ணணும். தோல் கட்சி இந்த தோல் சில பேர்லாம் சீபாதாங்க, சில பேர் தோலை வச்சு அப்படின்னு குண்டா இருக்கும், குண்டா இருக்கும். ஸ்ரீபெரும்புத்தூர்ல அந்த 10 நாள் உற்சவத்துல அங்க இருக்க சீவைஷ்ணவெல்லாம் பார்த்தேன்னா, சில சீவைஷ்ணவா பெருமாள் வேலை பண்றா பாருங்க, அவருக்கு இந்த குண்டா இருக்கும். பெருமாள் ஏழை பண்ணி பெருமாள் சுவாமி ராமானுஜர் ஏழை பண்ணி பெருமாளும் அதுக்கு முன்னாடி பெருமாள் உற்சவம் உண்டுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி ஏழை பண்ணி இங்க கொஞ்சம் வலிக்கிறமா இருந்தா உடனே அப்படி ஒரு லாபகமா இப்படி மாற்று வரணும். இந்த தோல் வலது தோல்ல இருந்து இடது தோலுக்கு வருவா, இடது தோல்ல இருந்து வலது தோலுக்கு வரணும். அந்த மாதிரி இங்க நான் வலது தோலா இருக்கக்கூடிய நாதமுனி கைங்கரியம் பண்ணேன். வலது தோல் வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு சிவைகுண்டம் பண்ணதுக்கு அப்புறம் இடது தோலா இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கா அங்க இருக்கிற பரமதநாத கைங்கரியம்னா கிடையாதுன்னாரு. அதே வலது தோலா இருக்கக்கூடிய நாதமுனிகளுக்குத்தான் கைங்கரினார். அது என்னமா சுவாமி முடியும்னா, அவரே அந்த மாதிரி சவசாய்க்கிறான். அதைத்தான் சொல்ல. அப்ப அங்க போனாலும் ராமானுஜரத்தை கைங்கலாம். அது எப்படி சுவாமி? யாவதாத்ம பாவி, யாவதாத்ம பாவின்னா இது அடிக்கடி எடுப்பா பூர்வாச்சாரியர்கள். யாவதாத்ம பாவி யாவதனா ஆத்மா இருக்கிற பரியந்தம் அப்படின்னு. யாவதாத்மா பாவிக்கு என்னதான் அர்த்தம்? ஆத்மா இருக்கிற பரியந்தம். அப்ப ஆத்மா போயிடுச்சுன்னா விடியான்னு அர்த்தம் வந்துருத்தணும். ஆமா, ஆத்மா போயிடுச்சுன்னா இல்ல, ஆத்மா போகாத. ஆத்மா நித்தியம், ஆத்மா அனித்தியம் இல்லையே, ஆத்மா நித்தியம். எப்ப ஆத்மா நித்தியமோ ஆத்மா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப ஆத்மா இருக்கிற பரியந்தம் இந்த கைங்கரியம் உண்டுன்னா ஆத்மா என்னைக்கு இருக்க போறது, அதே போல கைங்கரியமே என்னைக்கு இருக்கப்படுது. ஆத்மா என்னைக்கு இருக்கப்படுது, கைங்கரியம் என்னைக்கு இருக்கப்படுது. அப்படியா சுவாமி? என்னைக்கு கூட. அப்ப ஆனா இங்க பண்ண கைங்கரியத்துக்கு அங்க பண்ண கைங்கரியத்துக்கு வித்தியாசம் உண்டு, இது தெரிஞ்சுக்கணும். இங்க பண்ணக்கூடிய கைங்கரியம்னா உபாயமா பண்றோம், அன்னைக்கு அங்கக்கூடிய கைங்கரியம் பிராப்தியமா பண்றோம், உபேயமா பண்றோம். உபாயமா பண்றோம்னா என்ன அர்த்தம்னா, இங்க ஸ்ரீமன்னாராயண சரணம் சரணம் பிரபக்தே உபாயமா. அப்ப ஸ்ரீமத் ராமானுஜ சரணம் சரணம் பிரபக்தே உபாயமா. அங்க போனதுக்கு அப்புறம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக அங்க உபேயமாக புருஷார்த்தமாக. அப்ப இங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க உபாயமா ஒரு தடவை தான், ஒவ்வொரு தடவையும் கிடையாது. அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய உபேயம் தான், உபாயம் கிடையாது. இருந்தாலும் இங்க உபாயங்கிற சப்தம் வருவதற்காக இங்க வாய்ப்பு உண்டு, அங்க அது கிடையவே கிடையாது. அங்க பூர்த்தியான அப்படிப்பட்ட அங்க பண்ணக்கூடிய கைங்கரியம் உபேயமா. அப்படிப்பட்ட ராமானுஜர் எந்தன் மாநிதியே திருவண்ணத்தில் எனக்கு நிதி என்ன, அவர் தான் நிதிந்திருக்கிறார். ஆக இந்த பாசனம் முற்று பெற்றது 20வது பாசனம். கிட்டத்தட்ட நம்ம 6-7 காலக்ஷேபத்துக்கு மேல இந்த ஒரு பாசனம் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு பரம்பரையை பூர்த்தியா சொல்லியிருக்கார், அதனாலே இது கொஞ்சம் நாடி ஆயிடுச்சு. ஆரப்பொழில் தென்கொருகை பிரான் அமுதத் திருவா ஈரத்தமிழன் இசையுணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரை பயன்பெய்யும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும் ராமானுஜன் எந்தன் மாநிதியே. மறுபடியும் இது ஒரு சம்ரைஸ் மட்டும் ஒரே நிமிஷத்தை சொல்லிடுறேன். ஆரப்பொழில் தென்கிற சந்தன சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய குறுகை பிரான் உபகாரம் பண்ணார், நாதமுனிகளுக்கு உபகாரம் பண்ணியிருக்கார். திருவாய்மொழி, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாள், திருவாரூருக்கு உபகாரம் பண்ணார். அது பண்ண அர்த்தத்தோடு பண்ணார். ஏனைய ஆழ்வாவுடைய கால நிர்ணயத்தையும் கொடுத்தார், அவருடைய சரித்திரையும் சொன்னார். அதான் உபகாரம். அமுத திருவாய், இந்த திருவாவளியே அமிர்தமா இருக்கு, சொல்ல சொல்ல அமிர்தமா இருக்கு. அப்படிப்பட்ட திருவாயின்னு சொல்ல முடியுமான்னா அவர் நினைச்சு பாடுதல் கிடையாது. பகவான் நாக்குள் உட்கார்ந்து கொண்டு அவராக தன்னை தானே பாடுவித்துக் கொண்டாடியாலே அமுத திருவாய். அதுக்கு என்ன சுவாமி, மத்த தமிழை போல அல்ல, இது ஈரத்தமிழ், மற்றதெல்லாம் தமிழ். இந்த திருவாய் வேண்டியது ஈரத்தமிழ். ஏன்னா இது
இங்க இருக்கக்கூடிய அன்பு என்ன, காதல் என்ன, ஆழ்வாடு பக்தியால தோய்த்து தோய்த்து எடுத்தப்பட்ட பாசனமானபடியால ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர். அப்படிப்பட்ட ஈரத்தமிழ் இசை உணர்ந்தவர்கள் யாருன்னா மதுரகவி ஆழ்வார்ன்னு திருமங்கை ஆழ்வார்ன்னு இருவருமே இசை உணர்ந்திருக்கார். அப்படியே இசை உணர்ந்தோர்களுக்கு இனியவர். அவங்க ரெண்டு பேரையும் இனியவர்களா இருக்காருன்னா அவளுக்கு யாரை சவிக்கிறான்னா இந்த பராங்குச நம்பி மதுரகவி ஆழ்வாரையும் நம்மாழ்வார் அதே போல திருமங்கை ஆழ்வாரும் சேவிப்பாராம். அப்படிப்பட்ட இனியவர். அப்படிப்பட்ட இனியவர்தம் சீரை பயின்றியும் அந்த இனியவராக இருக்கக்கூடிய பராங்குச நம்பி அவருடைய சீரை பயின்று உய்பவர் யாரு? நாதமுனிகள். அந்த நாதமுனிகள் எப்படிப்பட்ட சீர்னா இவர் கொடுத்தாரை கண்ணன் சிறுத்தாம்பு. அப்படிப்பட்ட பிரபாவம் அந்த செய்நன்றி. அந்த செய்நன்றியை மறக்காமல் எப்பொழுதும் சதா சர்வகாலம் பராங்குச நம்பி பராங்குச நம்பி பராங்குச நம்பி அந்த செய்நன்றோடு இருக்கக்கூடிய கிருதஜனை அந்த கிருதஜோடு இருக்கிறபடியாலே சீரை பயின்றியும் ஷீலங்கள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும். அப்படிப்பட்ட நாதமுனி அந்த நாதமுனி நெஞ்சால் வாரி பருகும்னா ஏக காலத்தில் இல்லாமல் போனாலும் ஏக காலத்துல ஆலிங்கனம் பண்ணிக்கலாம். ஏக காலத்தில் இல்லாமல் போனபடியாலே அவருடைய ராமாவளி இப்படிப்பட்ட ஜெகதாச்சாரன் ஆயிட்டார். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்கிற நிலை இந்த பூலோகத்தில் ஏற்பட்டிருக்கு. ஓ, இப்படிப்பட்ட ஆச்சாரியன் என்று நினைச்சு உருக அந்த உருகினபடியாலே திரவமானபடியால அந்த திரவ பதார்த்தமாக இருக்கக்கூடிய நாதமணியை நெஞ்சால் வாரி பருகினார். வாரி பருகினார் யாரு? சுவாமி ராமானுஜர். அப்படிப்பட்ட ராமானுஜர் என் தன்மானது, எனக்கு மானது. ஏன்னா நிதினா இது சாமானிய நிதி அல்ல, நவநிதி அல்ல, நவரத்ன நிதி அல்ல. அப்படிப்பட்ட நிதி. இது எப்படிப்பட்ட நிதி? எனக்கு மானிதனா உஜ்ஜீவன என்று உஜ்ஜீவனத்தின் நிதியே இது. இந்த நிதி இங்கும் உண்டு அங்கு உண்டு. அந்த மற்ற நிதி எல்லாம் பிராகிருதமான நிதி, இது அப்பிராகிருதமான நிதின்னு சொல்லி தலை கட்டுகிறார். ஆச்சரியமான பாசனம். ஆரப்பொழில் தென்கொருகை பிரான் அமுத திருவா ஈரத்தமிழன் இசையுணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரை பயின் பெய்யும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகம் ராமானுஜன் என் தன்மானிதியின் பொண்ணுட்டு நாளை சாயங்கால காத்தால இதே பிரகாரம் இந்த பாட்டு அடுத்த பாசனம் நிதியை பொழிலும் முகில் என்ற ஆச்சரியமான பாசனம். அந்த பாசனத்தின் நிலை என்ன? மேலும் சில விஷயங்கள்ல நாதமுனி விஷயத்த சொல்லணும், அதையும் சேர்த்து சொல்லிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் பகவத் விஷய கலசம். போன வாரம் எதுவுமே இல்லை. அந்த ஆர்த்தி தீர அனைவரும் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரும் பெருமானார் திருவிடிலேசனம் ஆச்சாரியன் திருவிடிலேசனம் பகவதால் திருவடிகளே சரணம்.